கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்களை காண செய்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை நம்பி புல்பிட் கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி. என்னுடைய சர்ச்சில் என்னுடைய ப்ரெஸ்பேட்டை நான் ஏற்ற மாட்டேன், என்னுடைய தலைமை போதகரே நான் ஏற்ற மாட்டேன். கர்த்தரே கோச்சிக்கிட்டார், நீ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீ அவரை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வச்சு காணி கொடுனார். சரி, காணிக்க தரத்துக்காக நான் கூப்பிட்றேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். சரி, ரைட். ஆகவே அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி என்னென்னா, 1.5 மணி நேரம் எடுக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆவியானவர் எப்படி நடத்துகிறாருன்னு தெரியாது, பார்க்கலாம். ரொம்ப சில முக்கியமான காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். பாஸ்டர் ஒரு காரியம் சொல்லும்போது ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. எம்ஜிஆர் நாளை நமதேன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு பண்ணார். நாளை நமதே எந்த நாளும் நமதே. அவங்க கிளைம் பண்ணுறாங்க பாருங்க, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் வெற்றி எல்லாம் எனக்கு. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பாருங்க, நாளை நமதே இந்த நாளும் நமதே. அது அவங்க கிளைம் பண்ணுறாங்க, நம்ம கிளைம் பண்ணாமல் சும்மா ஜாலியாக உட்காந்துட்ருக்குறோம். வெற்றி நமது, சந்தோஷம் நமது, எல்லாம் நம்முடையது. ஆமாம், ஒன்றையும் நீங்கள் இழந்துடக்கூடாது. ஒன்றையும் பாருங்கள், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதை பிலீவ் பண்ணுங்க. ஒரு நன்மையும், அந்த ஒரு வார்த்தைக்கு உயிரை தருது யாரு கவனிங்களேன். வசனத்துக்கு உயிர் கர்த்தர் தரமாட்டார், நம்ம தான் தரணும். இயேசுவே மெய்யான தெய்வம்னா அந்த வார்த்தைக்கு ஏற்கனவே லைஃப் இருக்குது. அதை விசுவாசிக்கும் போது அது உனக்குள்ளே அந்த வார்த்தை அப்படியே மேலே பழிக்குது, அவ்வளோதான் விஷயம். அதே போல் ஒரு வசனம் சொல்லுதா, அந்த வசனத்தை நீ அப்படியே பிலீவ் பண்ணால் போதும், வேற ஒன்றும் செய்வானா. எழுதியிருக்கிற பிரகாரம் அப்படியே நம்பினா போதும், அந்த வார்த்தையை உனக்குள்ளே கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிடும். சரி, அவே இன்னைக்கு நேரம் கம்மியாக இருக்கிறனால ஒரு சரணை நான் பாடிட்டு ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க பாஸ்டர், இது வேறு பாட்டு. இது நீங்கள் சபையிலலாம் பாட முடியாது, நான் எங்கள் சபையில் பாடுவேன், இங்கே நீங்கள் பாட முடியாது. நான் நாட்டுப்புற பாடல் அப்படின்னு என்னென்னு தெரியுதுங்களான்னு தெரில. பட்டிக்காடுகளில் பாடக்கூடிய பாடல் மாதிரி அவங்களுக்கு சொல்கிறதுக்காக, சுவிசேஷம் சொல்கிறதுக்காக. எந்த பாட்டுமே தடவை கேட்கும்போது பிடிக்காத மாதிரி இருக்கும், 2-3 தடவை கேட்டால் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, நான் ஒரு தடவை பாடினா அப்புறம் கேப் டைம் இருந்தால் ஒரு பாட்டு பாடுறேன் இதே சரணத்தை. ஏ தன்னானே 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 தன தானே தன்னானே தன்னானே பொடு தன்னானே 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 தன தானே தன்னானே தன்னானே. நாட்டுப்புற பாட்டு ஒன்று பாட வந்தேன், உங்க நெஞ்சுக்குள்ள நல்ல செய்திய போட வந்தேன். அண்ணன் மக்கா பொண்ண மக்காவை தேடி வந்தேன், அந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பைத்தானே கூற வந்தேன். வானத்தையும் பூமியையும் வார்த்தையால படைச்சவரு, வார்த்தையாய் இறங்கி உன்னை வாழ வச்சவரு. நல்லவரு கெட்டவரு யாவரோடும் உள்ளவரு, அவர்தான் என்னையும் மீட்ட எம்பெருமான் ரட்சகரு. ஏ தன்னானே பொடு தன்னானே 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 தன தானே தன்னானே தன்னானே. நாட்டுப்புற பாட்டு ஒன்று பாட வந்தேன், உங்க நெஞ்சுக்குள்ள நல்ல செய்திய போட வந்தேன். ஒரு சரணம் பாடிறேன், இது இப்போதான் உள்ளுக்குள்ள போகுது. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு ஓய், மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாமியையும் கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போற மாமா சொல்லுறத கொஞ்சம் கேளு. சினிமா போலவும் வாழ்க்கையும் நித்தமும் பொய்தான் மாமா, சுத்தமாய் வாழ்ந்திட அழைக்கும் இயேசுவனியும் தள்ளிடலாமா. பொல்லாத காலம் இது, பொய்யான வாழ்க்கை இது, மெய்யாக வாழ்ந்திடவே இயேசு அன்பு அழைக்கிறது. இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மரித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே. இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மரித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே. ஏ தன்னானே
போடு தன்னானே 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 தனதான நன்னே தன்னானே தன்னானே. நாட்டுப்புற பாட்டு ஒன்று பாட வந்தேன், உங்க நெஞ்சுக்குள்ள நல்ல செய்திய போட வந்தேன். அண்ணன் மக்கா பொண்ண மக்காவை தேடி வந்தேன், அந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பத்தானே கூற வந்தேன். வானத்தையும் பூமியையும் வார்த்தையால படைச்சவரு, வார்த்தையாய் இறங்கி வந்து உன்னை வாழ வச்சவரு. நல்லவரு கெட்டவரு யாவரோடும் உள்ளவரு, அவர்தான் என்னையும் மீட்ட எம்பெருமான் ரட்சகரு. சுமாரா இருக்குங்களா? மரியாதையை கேட்டு வாங்குறேன், மன்னிச்சுக்கோங்க. ஐயோ, நான் கைத்தட்ட சொல்ல பாட்டு நல்லா இருக்குதான் தான் கேட்டது. நான் எழுதின பாட்டும் அல்ல, நான் பாடின பாட்டும் அல்ல, யாரோ பாடினதை எனக்கு பிடிச்சதுனால உங்கள் சபையில் பாடி காமிச்சேன். நன்றி. கவனிப்போம், மறந்துடக்கூடாது. மறுபடியும் இன்ட்ரோடக்ஷன் எங்கே போனாலும் கொடுக்கறது. தேவன் நமக்காக ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியை உண்டு பண்ணுவதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார், மனுஷனாய் பிறந்தார், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வைத்து விட்டு போயிட்டாரு. இப்போ நம்மளை உருவாக்குனாரு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. சரி, இப்படி இருக்கும்போது நான் நேற்று சொன்னது போல யோசுவா அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்போது கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க, நிலத்தை பங்கிட்டாச்சு, தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஒரு தடவை சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் நம்முடைய வசமாகி விட்டுறது. அப்போ மூணாவது வசனத்தில் கர்த்தர் கேட்குறாரு, எவ்வளவு காலம் நீங்கள் தாமதம் செய்வீர்கள் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறதுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் தாமதம் பண்ணிட்டு இருக்கிறோம், அவர் தாமதம் பண்ணல. ஆகவே அந்த தாமதம் பண்ணக்கூடாது, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள அழைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எபிரேயர் 6:11 படி நம்ம விசுவாசத்தால் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த விசுவாசத்தினுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நான் பேசுறேன். நல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. டீச்சிங் அல்ல, இது ப்ரீச்சிங் அல்ல, இது இடையில பூந்துட்டு வரும். இந்த விசுவாசம் சொல்லிட்டே இருக்கிற இந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி வரும்? விசுவாசத்தை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். எனக்கே இவ்வளவு பெரிய சதை இல்லைன்னா என்ன காரணம்? எங்க அண்ணன் பாடி பில்டர், நான் பாடி ஃபில்டர். ஏன் எனக்கு ஏன் சதை வரல? ஒரு படத்தில் நாகே சொல்லுவான், இப்படிமா என்னமோ ஒன்று வறுமையை காணவேம்மா. எனக்கு ஏன் வரல அப்படின்னா, நானும் நாகேஷ்மா தான். ஏன் எனக்குள்ள வரல அப்படின்னா, நான் எக்ஸசைஸ் பண்ணால் வருங்களா வராதுங்களா? எக்ஸசைஸ் பண்ணாட்டி வராது. இதே போல் ஃபெய்த்தில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை கண்டுபிடிக்கலாம். ஃபெய்த்தை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வரும்போது மழை பெய்யறமா இருந்துச்சு, நேற்று பண்ண பசங்களும் நாம இருந்துச்சு. சரி, நானே பசங்க மட்டும் கம்மி என் மழையை நில்லு அப்படின்னு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன். சாமி மழை பெய்யக்கூடாது, நான் வீட்டுக்கு வர வரைக்கும், சர்ச்சுக்கு போகிற வரைக்கும் மழை பெய்யக்கூடாதுன்னு. மேகம் டுடுன்னு இருந்துச்சு மத்தியானம். நான் சொன்னேன், ஆண்டோட ஜெபம் மட்டும் சரி நான் சொல்லிக் கொடுத்தது ஒன்று செய்கிறது ஒன்றா, மழையை நில்லு அப்படின்னு. 5 நிமிஷம் நில்லுன்னு. 5 நிமிஷம் தூரல் போட்டுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நில்லு அப்படின்னு. அப்புறமே மழை பெய்யாமல் உள்ள வந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் மழை பெஞ்சது. என்ன சொல்ல வரேன்? எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். உங்கள் ஃபெய்த்தை நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாட்டிங்கன்னா போதும். சும்மா வாயில் சொல்றதுனால செத்து போயிட மாட்டோம். ஐயோ கரப்பம் போய் செத்து போய்டுன்னு சொன்னால் சாக மாட்டீங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்துலேருந்து வந்தால் தான் சாவீங்க. அதுதான் ரொம்ப சிரமம். அந்த இருதயத்துக்குள்ளே அந்த விதையை விதைக்கிறது தான் சிரமம். அதை கொண்டு போகணும். அதான் சொன்னேன், விருப்பம் வேற விசுவாசம் வேற. விருப்பத்தை விசுவாசமாக்குறது தான் ஜபம், துதி, ஃபாஸ்டிங், லொட்டுலோஸ்க்கு எல்லாம். ரைட். சரி, இப்போ சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ இப்போ நீங்கள் நல்ல ஒரு லீடராக இருக்கிறீங்க, நீங்கள் பேயெல்லாம் விரட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் பேய் விரட்டணும், பயப்படக்கூடாது. அப்போ எல்லாரும் பேய் விரட்டக்கூடிய கிருபை இருக்குது. நீங்கள் அன்றைக்கி நீங்கள் பேய் ஓட்டியிருக்கீங்க நிறைய பேர், அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ பேய் ஓட்டி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு கடவுள்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணாமல் ஒரு தப்பு பண்ணிட்டு போய் நிற்கிறீங்க. ஒரு சின்ன பேய் விரட்ட சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் விரட்டும் போது உங்களுக்கு மனசாட்சி எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். நீங்கள் ஒரு கர்த்தருடைய ஒரு சரியான ஃபெலோஷிப் இல்லை. இப்போ அந்த பேயை விரட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இயேசு நாமத்தில் நீ போன்னு சொல்லுவீங்களோ இல்லையா? உங்கள் மனசு நல்லா சொல்லும் இது போகாது அப்படின்னு. ஏன் மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் உனக்குள்ளே இருந்தாலும் இப்போ விசுவாசம் பாதிக்கப்படுதா இல்லையா? கவனிங்க. இப்போ நான் எங்கே வரேன்னு கேளுங்க. இப்போ இந்த விசுவாசத்தினுடைய ரூட் எடுக்கிறேன். இப்போ நான் இந்த விசுவாசம் எங்கேருந்து வருங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற செய்தி. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே அறுக்க மாட்டான் இடுப்பில் 58 அருவா எதுக்கிடாமாங்க. 58 அருவா எதுக்கு? 58 வசனம் எதுக்கு? 58 மெசேஜ் எதுக்கு? 1-2 மெசேஜ் போதும். புரியுதுங்களா? நீங்கள் 3 வருஷம் பைபிள் காலேஜில் படிக்க தான் இந்த 3 நாளில் நான் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். ஒரு சும்மா அவ்வளோதான். ரொம்ப 7 சுரங்களுக்குள் எத்தனை ராகங்கள்ங்கிறாங்க. இருக்கிறது 7 சுரங்கள் தான். இங்கே 7 கோடி ராகங்கள் வந்துருச்சு. அதை மிங்கிள் பண்ணி டச் பண்ணி. அதே போல் காஸ்பல் சத்தியம் ஒன்று தான். அதை சும்மா மாற்றி பெயிண்ட் அடிச்சு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லிட்டு மாற்றி புரட்டி நீங்கள் சாகிற வரைக்கும் கழுத்தில் கால் ரத்தம் வர வரைக்கும் நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்போம். சரி, விஷயம் ஒன்று தான். சரி, விஷயத்தை கற்றுக்கொள்வோம். சரி, ரைட்டு. ஆக அந்த பேயை உங்களால் விரட்ட முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்குள்ள
அந்த கர்த்தருக்கு உங்களுக்கு சரியான ஐக்கியம் இல்லாதனால ஏற்கனவே நல்ல விசுவாசம் இருந்தாலும் அந்த விசுவாசம் பாதிக்கப்படுகிறது. அப்ப அந்த விசுவாசம் வருவதற்கு நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன். அந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணேன், இப்பயும் மறுபடியும் ஒரு டச் பண்ணுறேன். முதல் பாயிண்ட், இதை பற்றி 1 hour பேசணும். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த அடுத்த வருஷம் மேலே நான் அங்கே வரும்போது நான் இந்த மெசேஜ் எடுக்கிறேன். நாலேஜ், என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். இந்த தேவனை அறிகிற அறிவு, நான் ஏற்கனவே என்ன சொல்ல வரேன், விசுவாசம் நான் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக ரெப்பிட்டேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சுக்கோங்க. அந்த எங்கள் ஊரில் வந்து கேஸ் ஸ்டவ் இருக்கும்போது யாரும் வாங்கலை, ஏன்னா வெடிச்சிரும். இன்னைக்கும் கேஸ் கார் ஓட்டினா ஐயோ வெடிச்சிருங்கிற பயம் இருக்கிறது, ரைட்டுங்களா? இப்போ வந்து அதை பழகின பிறகு இப்போ எல்லாரும் கேஸ் வேணும். இப்போ வந்து அது ஒரு காரியமா? இன்னொரு காரியம் சொல்லணேன். எங்கள் தமிழ்நாட்டில் இங்கேயும் இருக்கும், நான் தமிழ்நாடு சொல்கிறேன், ஏன்னா தப்பை எங்கள் மேலே போட்டுக்கிறோம். ஏன்னா நீங்கள் எப்படின்னு தெரியாது, நீங்கள் எங்களோட மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம். நான் எங்கள் ஸ்டாண்டர்டை சொல்லிடுறோம், உங்கள் ஸ்டாண்டர்டை பார்த்துக்கோங்க. காரில் ஏறி எங்கேயாவது மலைக்கு ஏறி ஜெபம் பண்ண போகணுன்னா, ஆண்டவரே டிரைவர் மேலே ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா, பம்பர் டு பம்பரும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே அப்படிங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, உன்னுடைய 100% அவிசுவாசத்தை காட்டுது. நீ பயப்படுற, எங்கேயாவது வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுமா அப்படின்ட்டு திரும்பி சோத்திரம். எதுக்கு அவ்வளோ சோத்திரம் வருது உனக்கு? மலை ஏறும்போது டிரைவர் கட் பண்ணும்போது சோத்திரம் விழுந்துருவோன்னு நீ நினச்சிக்கிட்டே இருக்க. அது ஒழுகாமல் போய் சேர்றதே கர்த்தருடைய பெரிய கிருபை. பம்பர் டு இல்லை நீ நினைக்கிறதுனால விழுந்துரும் நான் சொல்ல வரேன். நீ சோத்திரம் சொல்லும்போது அந்த சோத்திரமே குளியில் தள்ளி விட்டுரும். நீ பேசாமல் படம் பார்த்துட்டு பேசிட்டு வர வேண்டியதானே, அதாவது அதை விட்டுட்டு சோத்திரம் அண்டி விழுந்துரும். சரி, ரைட். ஆகவே நான் இப்போ என்ன சொல்ல வரேன், ஒரு கார் வந்து ஒரு ஹில்ஸ் ஏறுது, நல்லா கவனிங்க. ஒரு கார் ஹில்ஸ் ஏறுது, ஒரு அரகர டிரைவர் ஏறாரு. இப்போ தான் லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ஹில்ஸ் ஏறும்போது எப்படி இருக்கும்? பயமாக தானே இருக்கும், ரைட்டுங்களா? ஐயோ போய் சேருமா போய் சேராதா, வண்டியில் ஒரு சின்ன ரிப்பேர் வேறு, இது போய் தொலையுமா போகாத தெரியல, நடுவில் நின்றுச்சுன்னா என்ன? இதே ஒரு மெக்கானிக் வராரு, அவர் மெக்கானிக் செக் பண்ணி பார்த்துட்டு இது தாராளமாக போயிடலான்னு சொல்லிட்டு அவர் ஏறி ஓட்டுறாரு. அவர் சிகரெட் குடிச்சிட்டு சந்தி பிடிச்சிட்டு எந்த சாமியும் ஜெபம் பண்ணாமல் சர்றன்னு ஹில்ஸ் ஏறிடுறாரு. ஆனால் சோத்திரம் போட்டுட்டு உபாசம் போட்டு அந்நிய பாஷை பேசுகிற நம்ம பயந்துட்டு கார் ஓட்டுறோம், நடுவில் நிற்கிது டருன்னு. ஆனால் அவன் வண்டி போய் சேர்ந்துருது. கவனிங்க, அவனுக்கு எங்கிருந்து வந்தது அந்த விசுவாசம்? அதுக்காக சொல்ல வரேன். அவன் எப்படி ஹில்ஸில் காரை ஏற்றிட்டு கொண்டு போகிறான்? அவனுக்கு தெரியும் இந்த காரில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கார் நிச்சயமாக 2000 கிலோமீட்டர் ஓடும், இதில் எந்த ப்ராப்ளம் வராது, நிச்சயமாக இவன் டிரைவிங் மேலே இவன் ஸ்கில் மேலே இவனுக்கு ஹோப் இருக்குது. ஆகவே இவன் தாராளமாக எடுக்கிறான், கொண்டு போய் சேர்த்துறான். நமக்கு அது இல்லாதனால தடுமாறிட்டு கிடக்கிறோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு நம்முடைய விசுவாசம் வருவதற்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னா, கர்த்தரை அறிகிற அறிவு. ஆண்டவரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளோ பிரசங்கமே தேவையில்லை. உண்மையாகவே தேவன் ஒருத்தர் இருக்கிறார் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸியாக போயிடும். அதுதான் ஃபவுண்டேஷன். ஆகவே கர்த்தரை நாம் சரியாக அறிந்து கொள்வோமே ஆனால் அந்த வாசலெல்லாம் கடன்னு திறந்துடும். ஒரு வசனம் சொல்லுகிறது, 2 பேதுரு 1:3, அந்த ஒரு வசனம் தான் வாசிங்க. 2 பேதுரு 1:3 வாசிங்க பார்க்கலாம். இது சப்ஜெக்டில் இருந்தாலும் வாசிக்கோங்க. 2 பேதுரு 1:3. ஆண்டவர் சொன்னார் லூக்கால, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு இடத்துல. எல்லாரும் பைபிள் திறக்கிறது தான் கஷ்டமாக இருக்காரு. அது ஒருத்தர் பைபிள் வாசிக்கிறவங்க வாசிங்களேன், மற்றவங்க பேனா எடுத்து எழுதிக்கிட்டா போதும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். 2 பேதுரு 1:3 வாசிங்கய்யா. கவனிங்க, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே இந்த பூமியில வாழ்வதற்கான இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் இன்றி. கவனிங்க, இந்த பூமிக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கர்த்தர் தருகிறாராம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தருகிறாராம். எப்படி தருகிறார் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவினாலே. இப்போ எவ்வளோ தெளிவாக கர்த்தர் சொல்றாரு பார்த்தீங்களா? அவரை அறிகிற அறிவினால். அதனால தான் அவரை அறிகிற அறிவிலை நிரப்பப்படுங்க, அவரை அறிகிற அறிவிலை வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இப்போ என்ன சொன்னேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்லும்போது, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொள்கிறார்கள், தாங்களும் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்கிறவர்களையும் பிரவேசிக்க விடுவதில்லை. அப்ப அந்த திறவுகோலை எதுக்கு ஒப்பிடுறார் கர்த்தர்? அறிவாகிய திறவுகோல். சொல்லுங்க, அப்ப புரியுதுங்களா? அந்த கீ, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். இப்ப நான் கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு கீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு, அறிவாகிய திறவுகோல். அறிவாகிய, அப்ப தேவனை அறிகிற அறிவு தான் உன் பரலோக ராஜ்யத்தை திறக்கிற திறவுகோல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த அறிவு நமக்கு தேவை. ஆண்டவர் யாரு என்ன அப்படிங்கிறது.
ஆகவே அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு நான் இப்போ அடுத்த லைனுக்கு போகிறேன். இப்போ ரெண்டாவது இந்த ஃபெய்த் வரத்துக்கு பாருங்கள், என்னுடைய மெயின் சப்ஜெக்ட் என்னென்னா ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு 3 வழி என்னை பொறுத்தல. ஒன்று அறிவு, ரெண்டாவது ஃபெய்த். ஃபெய்த்தை பற்றி நான் டீச் பண்ணிட்டேன், அறிவை பற்றி இப்போ நான் பிரசங்கம் பண்ணல, இப்போ அவுட்லைன் டச் பண்ணியிருக்கிறேன். நான் மே மாதம் வரும்போது நான் நிச்சயமாக பேசுவேன். 3வது பாயிண்ட் தான் இப்போ நான் பேச போகிறேன், ஃபெய்த்ஃபுல்னஸ். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிக்கணும். உபாகமத்தில் வாசிக்கும் போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்குன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களானால். இப்போ கவனிக்கணும், அந்த இஃப் யூ obey my words diligently or faithfully அப்படின்னு கொண்டு வராரு. அப்போடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையாய் செவி கொடுப்போமே ஆனால் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும். I will exalt you over all the nations. பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். அப்போ அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்றாரு? உண்மை. நான் வச்சுக்கொள்ளுங்க, உண்மை. ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபெய்த்தில் பாருங்க ஒரு சீக்ரெட், ஃபெய்த்ஃபுல்னஸ். இப்போ நான் இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் உங்களுக்குள்ள இருந்தால் தான் அந்த ஃபெய்த் வரும். இன்னைக்கு நான் தான் உங்கள்கிட்ட டீச் பண்ணுறேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் ஆத்துமா எனக்கு பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். கவனிங்க, லிங்க் அடிக்கிறார் பாருங்க, டக் அடிக்கிறார் பாருங்க ஆண்டவர். உன் ஆத்துமாவுக்கும் உன் இன்னர் மேனுக்கும் அவுட்டர் மேனுக்கு எடுக்கிறார். உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கவும் நீ சுகித்திருக்கவும் வேண்டும். வாழ்ந்து சுகித்திருத்தல் 2 வருஷம், ரெண்டா பிரிக்கிறார் இங்கிலீஷ்ல. பி ஹெல்த் அப்படிங்கிறார். அப்ப வாழ்ந்திருக்கணும், சுகித்திருக்க வேண்டும். எப்படி நீ வாழ்ந்திருக்க முடியும், சுகித்திருக்க முடியும்? உன் ஆத்துமா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறதோ, உன் ஆத்துமா எந்த அளவுக்கு செழித்து இருக்கிறதோ, உன் ஆத்துமா எந்த அளவுக்கு சுகமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன்னுடைய சரீரமும் உன்னுடைய வாழ்க்கையும் சுகமா இருக்கும், செழிப்பா இருக்கும். அதான் என்னுடைய அர்த்தம். அப்போ உன்னுடைய ஆத்மாவுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தப்படுத்துகிறார். உன் ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும். சரி, ரைட். ஆக இந்த காரியத்தை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அதை தான் நான் இப்போ சொல்லக்கூடிய காரியங்கள், அந்த உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள். இன்னும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நேற்று நான் சொன்னது போல் எதற்காக எது என்று சொல்லும்போது, இந்த பைபிள் எதுக்கு, ஜபம் எதுக்கு, ஆராதனை எதுக்கு, இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக, இல்லைங்களா? நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம், எதுக்கு? வேலைக்கு போகிறதுக்கா? எதுக்கு வேலைக்கு போகிறோம்? சம்பாதிக்கிறதுக்கா? எதுக்கு சம்பாதிக்கிறோம்? அப்படியே போயிட்டே இருக்கணும். எதற்காக எது என்று கேட்டுகிட்டே போகும்போது இது எல்லாமே கவனிங்க, இதெல்லாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. ஆண்டவர்கிட்ட ஒரு மோசமான புத்தி இருக்குது. எங்கள் ஊர்லாம் தராசு இப்படி இருக்கும், இப்போ மாறிடுச்சு. அந்த காலத்தில் தராசு இப்படி பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இந்த பக்கத்து கல் வைப்பாங்க, இந்த பக்கம் நீங்கள் கேட்குற ஜாமானை வைப்பாங்க. இதுபோல் கர்த்தர் கையில் ஒரு தராசு இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களுடைய உண்மை, மறுபக்கம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உங்கள் உண்மை எந்த அளவுக்கு இருக்கிறதோ, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி ஒரு அற்பமாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன். நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு எம்எல்ஏவை பார்க்கும்போது, ஒரு ராஜாவை பார்க்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டு போவீங்க? அப்போ நான் அங்கேருந்து மலேசியாவுக்கு வரேன் அப்படின்னா நான் கத்தர் நான் ஜவர்மெண்ட் வருவேன்னு வரமாட்டேன். அப்போ எந்த செய்தியை கொடுக்கணும் அப்படின்னா, நான் உங்களை மாதிரி சொல்ல மாட்டேன், கத்தர் சொல்கிற செய்தியை அப்படின்னு சொல்ல மாட்டேன். கத்தர் என்னுடைய 15, 20 வருஷம், 22 வருஷம் என்னுடைய அனுபவத்தில் என்னை எதுங்க தட்டி என்னை எப்படி உருவாக்குனாரோ, நான் ஒரு ஐயா கிட்ட சொன்னேன், நான் இந்த 3 நாள் பண்ணக்கூடிய பிரசங்கம் அது பிரசங்கம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை பிழிஞ்சு சாரமாக்கி ஜூஸ் போட்டு உங்கள் கையில் கொடுக்குறேன்னு சொன்னேன். சும்மா வாய்க்கு வந்தது பிரசங்கம் மட்டும் போகிறதுக்கு எனக்கு தெரியாது. எது முக்கியம், எது அத்தியாவசியம், எங்கே இடிச்சிட்டு நிற்குது, நான் எல்லா இடத்துலையும் பேசுவேன். கேப் தியரி. ஆதியாகமம் பைபிளில் முதல் 2 வசனத்துக்கு இடையில பல கோடி வருஷங்கள் கேப் இருக்கிறதாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அது ஒழுங்கின்மை வருமா இருந்தது. எப்படி அப்படின்னா பல கோடி வருஷங்கள் ஓடி இருந்தாங்க. கேப் தியரி. அப்போ அதே போல ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் என்ன சொல்கிறோம், கர்த்தர் சொன்னார், இதோ உனக்கு முன்னே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேங்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை எடுக்காமல் தடுமாறிட்டு இருக்காங்களே விசுவாசிகள். ஏன் இந்த கேப்பை எப்படி மெர்ஜ் பண்றது ஆண்டவரே? இதுதான் என்னுடைய முதல் கேள்வியும் கடைசி கேள்வி இதுதான். ஏன் ஆண்டவரே கை கட்டி வாய் கட்டாம இருக்குது? மோசே கானான் தேசத்தை பார்த்தான், பிரவேசிக்க முடியலையே. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்க்கிறோம், அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், இவன் ஆசீர்வாதம் இருக்கிறான். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணுமே, மோசையை போல செத்துறக்கூடாது. அப்ப அந்த கேப் எங்க ஆண்டவரே வருது? அந்த கேப்பை எப்படி ஆண்டவரே மெர்ஜ் பண்றது அப்படின்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆகவே இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய செய்தி அந்த கேப்பை நெருக்கிறதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். எப்படியாவது அந்த கேப்பை கண்டுபிடிச்சு நீங்க எப்படியாவது அந்த கேப்பை குறைச்சிருங்க, போதும், நீங்க ஜெயிச்சிடலாம். சரி, ஆக நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் எதற்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாறுவதற்காக. நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க, அவர் வெயிட் பண்றதே அதுக்காக தான். நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்காக தான் ஜெபம், பிரசங்கம், ஆராதனை. வேற எவனோ மாறுறதுக்காக அல்ல. நம்ம மாறணும், கர்த்தரியார்கள் அறிவில் வளரணும், இன்னும் விட்டு கொடுக்கணும், அவர் எதிர்பார்க்குற ஸ்தானத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடணும். நாளைக்கு போய் பைபிள் காலேஜில் போய் பேச போகிறேன். இன்றைக்கி 1 மணி நேரம் தான் பேசினேன், அத்தனையும் 1/2 மணி நேரம் வெளியே போயிட்டார். வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பாஸ் ஜான் டேவிட்டுக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். எனக்கு
சரி ரைட், அதை விட்டுருங்க. அப்போ நான் அங்கே என்ன உதாரணம் சொன்னேன் அப்படின்னா, நாளைக்கு சொல்ல போகிறேன். இந்த வீட்டில் ஒரு ஓவர் டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓவர் டேங்க். அப்போ பைப்பு லெட்டினுக்கு வருது, பாத்ரூமுக்கு வருது, கிச்சனுக்கு வருது, எங்கேயோ வருதுன்னு வச்சுக்கலாமே. எல்லா இடத்துலையும் தண்ணி வருது, கிச்சனில் மாத்திரம் தண்ணி வரல. இப்போ நான் கேட்குற கேள்வி கரெக்டாக யோசிச்சு பதில் சொல்லுங்கள். தப்பு டேங்க் மேலேயா தண்ணி மேலேயா? கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்கள். எல்லா ரூம்லேயும் தண்ணி வருது, கிச்சனில் மாத்திரம் தண்ணி வரல. தப்பு டேங்க் மேலேயா தண்ணி மேலேயா? எல்லாம் முழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பரவாயில்ல மலேசியா. நம்ம அந்த பாத்ரூம் அந்த கிச்சனுக்கு வர டேப்பில் எங்கேயோ அடப்பு இருக்குது. அவ்வளோதானே? நீ டேங்கை ப்ளேம் பண்ணக்கூடாது, தண்ணியையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. டேங்க்கு தான் ஆண்டவர், தண்ணி தான் ஆசீர்வாதம், கொலா தான் உன் வாழ்க்கை. எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கலைன்னா கத்தரை திட்டிகிட்டு இருக்காத. உன் கொலையில் எங்கேயோ அடப்பு இருக்குது, அதை எடுத்தால் அங்கே வர தண்ணி இங்கேயும் வரும். அவ்வளோதான் விஷயம். அப்புறம் இன்னொன்று சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச உதாரணங்கள். இந்த பாட்டிலை காலி பண்ணிடுறேன், இது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் கொண்டு போய் இந்த டெரஸில் போட்டுறேன், மொட்டை மாடியில் போட்டுறேன். மலேசியாவில் 40 நாள் கண்டினியூஸாக மழை பிச்சு உதறுது. எல்லா இடத்துலையும் இடுப்பு தண்ணி, முழங்கால் தண்ணி, ஏகப்பட்ட ஊரே வெள்ளத்தில் அழியுது ஒரு வார்த்தைக்கு. ஒரு 40 நாள் கழிச்சு இந்த பாட்டில் திறந்தால் எவ்வளோ தண்ணி இருக்கும்? என் கேள்வி. தண்ணி இருக்காது இல்லைங்களா? நான் என்ன சொல்ல வரேன், ஒரு டம்ளரை கவுத்து வச்சா தண்ணி வராது. நீ வர வேண்டிய இடத்துக்கு வர வரைக்கும், ஆண்டவர் விட வேண்டியதை விட சொல்கிற வரைக்கும், நீ இருக்க வேண்டிய பிரகாரமாக இருக்கிற வரைக்கும், இந்த மலேசியாவே ஆசீர்வதிக்கப்பட்டாலும் நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. வர வேண்டிய இடத்துக்கு இப்படி இருக்கணும். நீ இப்படி இருந்துக்கிட்டு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஜென்மத்துக்கு ஆகாது. மலையும் குளங்களை நிரப்பும். எனக்கு பிடிச்ச வசனம். ஏன் மேட்டை நிரப்பாதா? பள்ளத்தை தேடி ஓடி வருகிறது, மலையும் குளங்களை நிரப்பும் அப்படின்னு ஒரு வசனம். பார்க்கறதுக்கு எளிமையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் வாழ வேண்டிய முறைப்படி நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் உண்மையாக வர வேண்டும். இன்னும் சில உங்களுக்கு ஒரு தாட், இது மொதல் தாட்டு கொடுக்குறேன். மொதல் தாட்டு நான் குறித்து வச்சுக்கோங்க. உன்னத பாட்டு 2:16, உன்னத பாட்டு 6:3 வீட்டில் போய் வாசிக்கோங்க. நான் சொல்லிடுறேன். நீங்கள்லாம் படித்து நல்லா பதில் சொல்கிறீங்க, இந்தியா நாட்டு மக்களோட நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷம். இப்போ ஒன்று கேட்க போகிறேன், சொல்ல போகிறீங்க, அதே போல் மார்க் வாங்க போகிறீங்க, ரைட்டுங்களா? 2:16 மணவாட்டி சொல்கிறா, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். ஹலோ, கொஞ்சம் கவனிங்க, கவனிச்சாதான் சொல்ல முடியும். உங்கள் கவனம் வெளியே போயிட்டு இருக்குது. ஹலோ ஹலோ ஹலோ. முதல் என்ன சொல்கிறா கவனிங்க. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். ஒரு மனைவி ஒரு காதலனை பார்த்து சொல்றா, என் நேசர் என்னுடையவர், நான். அடுத்தபடி சொல்றா, நான் அவருடையவள், என் நேசர் என்னுடையவர். இது ரெண்டுல என்ன வித்தியாசம் சொல்லுங்க. இதுதான் நான் சொன்ன 2 வசனம். அதை நான் வாசிக்காம நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க, ஏதாவது டிஃபரன்ஸ் கண்ணுக்கு தெரியுதா? 2 ஒண்ணா, 2 வெவ்வேறையா? சொல்லுங்க பிரதர், டக்குன்னு சொன்னீங்க, இதையும் சொல்லுங்க. கேட்கவே இல்லைங்கிறீங்களா? இன்னொரு ரிப்பீட் பண்ணட்டுமா? என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். 2வது தடவை சொல்றா, நான் அவருடையவள், என் நேசர் என்னுடையவர். வசனத்தை ஒப்பிக்க சொல்லல. இது 2 ஒண்ணா வெவ்வேறையான்னு சொன்னா போதும், ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு வார்த்தையை மாற்றி போடுறாங்க? ஆவியானவர் 7 தடவை புடமிடப்பட்ட வார்த்தைன்னு சொல்கிறோம், சும்மா வார்த்தையை போடுவாரா? சரி ரைட், இது இந்த தாட்டை வாங்கிக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மணவாட்டி ஆவியில் வளராமல் இருக்கும்போது என் நேசர் என்னுடையவர், அதாவது ஆண்டவர் எனக்குரியவர், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்குரியது, சரிதானே? 2வது ஒப்பு கொடுத்தா நான் அவருடையவள். என்னதுங்க? என்னுடையது, என் வாழ்க்கை எல்லாம் கர்த்தருடையதுன்னா. இப்படி சொல்லி பார்த்து ஆசீர்வாதம் கிடைக்கல. இப்போ ஃபார்முலாவை மாத்திரா. இப்படி சொன்னால் கிடைக்காது. நான் அவருடையவள். உன்னை கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணணும், உன்னை சரண்டர் பண்ணணும். 2வது தான் அவர் உனக்கு சொந்தமாவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஏதாவது புரியுதுங்களா? அதான் வாழ்க்கைக்கு எடுக்கிறேன். ஆசீர்வாதம் நமக்கு தான். மணவாட்டி எங்க 2:16 சொன்னது போல, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள்னு சொன்ன ஆசீர்வாதம் வராது. நான் அவருடையவளா மாறணும், நீங்க அவருடையவங்களா மாறணும். அப்போதான் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடையதாக மாறும். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் இப்போ வித்தியாசம் தெரியுதுங்களா? எதை செய்யணும், 2வது எதை செய்யணும்னு. நான் சொல்லுவேன், கோழி வேணுமா முட்டை வேணுமான்னு கேட்பேன். முட்டை வேணும்னு ஜெபம் பண்ணுறீங்க. முட்டை தான் ஆசீர்வாதம், கோழி தான் இயேசு. உங்களுக்கு எது வேணும்னு நான் கேட்குறேன். முட்டைக்கு ஏங்க ஜெபம் பண்ணுறீங்க? கோழியை வாங்குங்க, முட்டை டெய்லி வருங்க. முட்டை வேணும் தான் ஜெபம் பண்ணுற மொழி. ஆண்டவர் எனக்கு கோழியை பிடிச்சி வீட்டில் விட்டுருங்களேன், ஏசுநாதரை பிடிச்சி உள்ளே விடுங்க, எல்லாமே சரியாக போயிடுங்க. ஆசீர்வாதம் டெய்லி ஒன்று வருங்க. தங்க முட்டை போடுங்க, தங்க தாம்பாளத்தில் கத்தரை தாங்க வருங்க, ஏந்து வாருங்க, சுமப்பாருங்க. ஐயோ, அவருடைய அன்பை பற்றி பேச முடியாதுங்க.
கூட ஒரு தாய் அப்படி கவனிக்க முடியாதுங்க, ஒரு தந்தை அப்படி கவனிக்க முடியாது. புருஷன் தூங்கிடுவாங்க, பொண்டாட்டி தூங்கிடுவாங்க, ஆனால் கர்த்தர் தூங்க மாட்டார். இஸ்ரவேலரை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவ்வளவு நல்ல தேவன், அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். ஆகவே ஆண்டவரை நாம் இருக்க பிடிக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். இன்னொரு காரியம் சொல்றேன், செகண்ட் தாட் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு பைபிள்ல, ஒரு வெள்ளம் வந்துச்சான், ஒருத்தன் மணல்ல வீடு கட்டினானா, ஒருத்தன் நல்ல அஸ்திபாரம் போட்டுருந்தானா, தண்ணி வந்தோடனே மணல்ல கட்டின வீடு விழுந்துருச்சான், இந்த வீடு விழுகல. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், டக்குன்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? டக்குன்னு சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஏதோ சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ வீடு விழுந்ததற்கு காரணம் அந்த பெருவெள்ளமும் பெரும் காற்றுமா? பரவாயில்ல, பாஸ் பண்ணிட்டீங்களே, டக் டக் டக்னு காட்டிங்களே. எங்கள் ஊரில் கேட்டால் மழை பெஞ்சிங்கிறான். நம்ம அதானே சொல்கிறோம், என்ன சோதனை தெரியுமா ஐயா, இந்த சோதனை நீங்கள் தான் செத்தே போயிருப்பையா. சோதனையை பேசாத, நீ விழுந்ததுக்கு காரணம் உனக்கு அஸ்திபாரம் இல்லை, தப்பு காற்றுல இல்லை, மழையிலையும் கிடையாது, உன் ஃபவுண்டேஷன் அங்கே காலியாக கிடக்குது, அதனால தான் நீ விழுகிற. புரியுதுங்களா? எந்த சோதனையும் நம்மளை விளை செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், எந்த சோதனையும் உங்களை ஜெயிக்க முடியாது. நோ டெம்ப்டேஷன் ஹேஸ் ஓவர்டேக்கன் யூ என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நோ டெம்ப்டேஷன் ஹேஸ் ஓவர்டேக்கன் யூ. தமிழில் திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதற்கு இடம் கூடாமல் என்று தமிழ் இருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்தில் இப்படி இருக்கிறது, நோ டெம்ப்டேஷன் ஹேஸ் ஓவர்டேக்கன் யூ. எந்த சோதனையும் உங்களை மேற்கொள்வது இல்லை. அப்போ நம்ம அப்படி மாறும், நம்முடைய அஸ்திபாரங்கள் நமக்கு கரெக்டாக இருக்க வேண்டும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ முக்கியமான பாயிண்ட், உண்மை. நான் பேசக்கூடிய டாபிக் உண்மை. என்னதுங்க? சரி, இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், அது 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு புரியறதுக்காக கொண்டு போகிறேன். எபிரேயர் 3:2-3. ஒருத்தர் வாசிக்கும் போது மற்றவங்க டக்குன்னு பைபிளை மூடிடணும், புரட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஆதி ஆமத்திலிருந்து புரட்டக்கூடாது. தெரியாட்டினா கம்முன்னு இருக்கணும். பார்த்தீங்களா? எவ்வேறுன்னு 3 தடவை சொல்லிட்டேன். 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். இது ஒரு தாட்டு, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, வீட்டில் போய் 10 தடவை வாசிங்க, இதனுடைய அழகு தெரியும். சரி, நான் கேட்குறேங்க, நான் இயேசுநாதரை போல ஜபிக்கிறேன்னு நான் சொல்லலாமா? ஒரு சிந்திச்சு பாருங்க, ஒரு வார்த்தைக்காக கேட்குறேன். ஐயோ, நான் இயேசுநாதர் போல தாழ்மை உள்ளவன்பா, நான் இயேசுநாதர் போல அன்பு உள்ளவன் அப்படின்னு நான் சொல்லலாமா? இல்லை, அப்படி அவனையா சொல்கிற அளவுக்கு யாராவது வாழ்ந்துருக்கிறாங்களா? வாழ முடியுமா? முடியாது. நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுடைய கேரக்டரை தேவனுடைய கேரக்டரோடு நீ ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட முடியாது. கூடாதுங்கிறது ஒரு பக்கம், ஒப்பிட முடியாது. நம்பர் 1. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, இப்படி இருக்கு, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நான் சொல்றதோட அழகு இருக்கு, இந்த வசனத்தில் ஒரு அழகு இருக்கு. நான் சொல்கிறேன், இந்த வசனத்தில் என்ன அழகுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கா தெரியுதா? இந்த வசனத்தில் ஒரு அழகு இருக்கிறது. சரி, நான் அழகு சொல்லிடுறேன், கவனிங்களேன். இந்த வசனத்துடைய அழகு சொல்கிறேன், கவனிங்க. எங்கள் வாதியார் கணக்கு நடத்தும்போது +2 எனக்கு கிடைச்ச கணக்கு வாதியார், எனக்கு நான் புண்ணியம் செஞ்சுருக்கணும். அந்த கணக்கை போர்டில் எழுதி வச்சுட்டு ஒரு பொம்பளை வர்ணிக்கிறது போல வர்ணிச்சிட்டு இருப்பார். அந்த கணக்கை, ஆஹா என்ன அழகாக இருக்குயா, tan A + tan B + tan C = 1 + tan A tan B tan C by, ஆஹா என்ன அழகாக இருக்கு பார் அப்படிம்பார். கணக்கை ரசித்து ருசித்து படிப்பார். நானும் அப்படி தான் எம்ஃபில்ல படித்தேன். பசினா புக்கை தூக்கி எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா அந்த கணக்குடைய அழகு, அவங்க எழுதியிருக்கிற விதங்கள்லாம் பார்த்தா ஆஹா அப்படி இருக்கும். சரி, அப்போ இங்கே பாருங்கள் ஒரு அழகு. இந்த அழகை பாருங்கள், நான் சொல்கிறேன் கேளுங்க. மனிதனுடைய கேரக்டரை தேவனுடைய கேரக்டரோடு நம்ம ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட முடியாது. இப்போ பரிசுத்த ஆவியானவர், நல்லா கவனிக்கணும், மோசேயினுடைய உண்மையை இயேசுனுடைய உண்மையோடு ஒப்பிடுகிறார். ஏதாவது இதை எப்படின்னு கவனிங்க. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க, இது ரிவர்ஸில் வருது, அதுதான் அழகு. இயேசுநாதர் உண்மையா இருந்தது போல மோசே உண்மையிலவனா இருந்தான்னு சொன்னா அதுவே ஒரு ஹை கிரேட். இங்க திருப்புறாருங்க, இந்த ரிவர்ஸை பாருங்க. மோசே உண்மையுள்ளவனா இருந்தது போல இயேசு உண்மையில வந்தாராம். என்னங்க இது? அது அழகு புரியுதுங்களா? இது என்ன ஒரு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஒரு ஹானர் வச்சிருக்காரு மோசே மேலன்னு தெரியல எனக்கு புரிஞ்சுட்டீங்களா அந்த அழகை? தேவனுடைய உண்மையோடு மோசேனுடைய உண்மை ஒப்பிடப்படக்கூடாது. இவர் திருப்புறாரு பிளேட்டை. மோசே எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல இவரும் உண்மையுள்ளவனா இருந்தாராம். அப்போ மோசேனுடைய உண்மை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மோசேனுடைய உண்மை ஃபெய்த்ஃபுல்னஸ். இப்போ உதாரணம் சொல்கிறேங்க, மைக் அப்படின்னு சொல்கிறோம். இதை மாத்திரம் கலட்டினா அது மைக் இல்லை, இதை மாத்திரம் கலட்டினா மைக் இல்லை, இதெல்லாம் சேர்ந்து தான் மைக். காடின்னு சொல்கிறோம். ஸ்டேரிங் மாத்திரம் காடி இல்லை, டிக்கி மாத்திரம் காடி இல்லை, சீட்டு மாத்திரம் காடி இல்லை, எல்லாம் சேர்ந்து தான் காடி.
இதே போல் இந்த உண்மை என்கின்ற வார்த்தையில் பல காரியங்கள் உட்காந்துட்டு இருக்குது. அந்த பேக் அந்த அத்தனையும் சேர்ந்தால் தான் நம்ம உண்மையுள்ள. அதான் நாங்கள் வார்த்தையில் வாசிக்கிறோம், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தது போல. அப்போ நம்ம எல்லா ஃபீல்ட்லையும் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு ஃபீல்டில் உண்மையாக இருந்துட்டு இன்னொரு ஃபீல்டில் உண்மையுள்ள அல்ல, நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்ம உண்மையுள்ளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னொரு காரியம் நான் சொல்லுகிறேன், தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிக்க வேண்டாம். அந்த ஒரு தரம் ஒரு கரம் வந்து செவுத்தில் எழுதுது, மெனே மெனே தெக்கேல் உபார்சின், மெனே மெனே தெக்கேல் உபார்சின். உன் ஜீவியம் தராசில் நிறுத்தப்பட்டு குறைவுள்ளதாய் காணப்பட்டது, உன் ராஜ்யம் பெர்ஷியருக்கும் இவர்களுக்கும் பங்கிடப்பட்டது. சரி, ரைட். இப்போ மெனே மெனே தெக்கேல் உபார்சின், திரும்பவும் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சொன்னார், உன் வாழ்க்கை தராசிலே நிறுத்தப்பட்டது. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, நீங்க எல்லாம் எங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த சர்ச்சில் இந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என் தராசில் உட்காந்துட்டு இருக்கிற. கவனிங்க, நீங்க நான் சொல்லிதறதெல்லாம் சில சீக்ரெட்ஸ் வரும், நீங்க கத்துக்கிட்டா நல்லது. நம்ம எங்க உட்காந்துட்டு இருக்கிறோம்? யோபு சொன்னா, என்னை ஒவ்வொரு நிமிஷமும் என் கர்த்தர் சோதிக்கிறார். நம்ம சோதனை வருது வந்து பிள்ளைய ஃபெயில் ஆக்கிறதுக்காக நம்ம எக்ஸாம் வைக்கல. ராஜாவோட புள்ள ஸ்கூல்ல படிச்சாலும் அவனும் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அவனை ஃபெயில் பண்ணி 1ஆம் கிளாஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல போடுறதுக்காக அல்ல, அவனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சு அவனை ப்ரொமோஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உலகமே ஒரு எக்ஸாம் வச்சு மேலே தள்ளுது, ப்ரூஃப் பண்றதுக்காக. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும், பிசாசு கிட்ட பதில் சொல்லணுமே, நீதி உள்ள தேவன் ஆயிட்டே, எப்படியா நீ அவனை ஆசீர்வதிக்கலாம்? அவன் எந்த விதத்தில் யோகிதன் கேட்பான். அவனை கேள்வி கேட்க இடம் கொடுக்காதபடி அவன் ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்றார். இதே போலதான் நம்மளை தேவன் பரிசோதிச்சு இவன் குவாலிஃபைட் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நம்மளை தூக்குவார். ஆகவே நம்மளுக்கு பரீட்சைகள் அவசியம். ஆகவே நம்ம தேவன் சோதனையிலே தராசிலே தேவன் வைத்திருக்கிறார். மெனே மெனே தெக்கேல் உபார்சின், நம்ம தேவனுடைய தராசிலே அமர்ந்திருக்கிறோம். மலேசியாவுக்கு வந்தாலும் இந்த டேவிட்டுக்கு பரீட்சை இருக்குது. நான் சிங்கப்பூருக்கு போனாலும் என்னை தராசில் நிறுத்துவார். அங்கே என்னை வச்சு எங்கே சோதிக்கணுமோ, என்னை எங்கே தேய்ச்சி பார்க்கணுமோ அங்கே தேய்ச்சி பார்ப்பார் கர்த்தர். நீ நிலாவுக்கே போனாலும் சரி, அங்கே உட்காந்து உன்னை தேய்ச்சி பார்ப்பார். உன்னுடைய உண்மை எப்படி இருக்கிறது, உன்னுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் தேய்ச்சி பார்த்துருவார் கர்த்தர். ஆகவே அந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆகவே ஒரு வாத்தியார் எல்லாருக்கும் ஒரே விதமாய் பாடம் நடத்துகிறார். அதே போல தேவன் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இப்போ நான் தொடர்ந்து போன ஒரு காரியத்துக்கு போறேன். இந்த உண்மைன்னா என்ன, இதுக்கு ஒரு சில விளக்கங்களை கொடுத்துட்டு நான் வேகமாக ஓடுறேன். இந்த உண்மைக்கு ஒரு 4 டெஃபினிஷனை கொடுத்துட்டு நான் என் செய்தியை நான் முடிச்சிருவேன். இப்போ முதல் டெஃபினிஷன் கொடுக்குறேன், நான் வச்சுக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். சரி, இப்போ உண்மைன்னா என்ன, எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் தெரியுதுங்களா? எதை பத்தி பேசுறோம்? உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். சரி, அப்போ உண்மைன்னா உள்ளத்துல ஒன்று உதட்டில் ஒன்று வந்தால் அது என்ன அர்த்தங்க? உள்ளத்துல ஒன்று இருக்கு, என் வாயில ஒன்று வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்களேன். சரி, ரைட். இப்போ ஆண்டவர் அதான் சொன்னார், ஐயா உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுப்பா, இல்லதை இல்லதுன்னு சொல்லுப்பா. பாருங்க, சிம்பிள் டெஃபினிஷன் கர்த்தர் கொடுக்குறாரு. என்ன போய் இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லுப்பா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுப்பா. நம்ம பாருங்க, ஒரு மனுஷன் சொல்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சராசரி 200 பொய் சொல்கிறானோ. லொக்குன்னு இருமிட்டு இருப்பான். உடம்பு எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்குதுங்க ஐயா. குழம்பு அவன் பொண்டாட்டி வச்சா பவுடு கிழிஞ்சிருக்கும், கண்ணமே கிழிஞ்சிருக்கும், எட்டி உதச்சா வீடே 2 இருக்கும். ஆனால் ஃப்ரெண்டு வீட்டில் போய் வச்சிருப்பான், எப்படிங்க குழம்புமா, சூப்பருமா, வெளியே வாய் விட்டு வாந்தி எடுக்கிற அளவுக்கு இருக்குது. இப்படியே பொய் சொல்லி பழகிட்டோம். ஆனால் அதனால் நான் என்ன நினைக்கிறது, எங்கே போனாலும் சரி, குழம்புல உப்பு இல்லைன்னா மொத்தோடு சொல்லுவேன், உப்பு இல்லை, காரம் இல்லை. என்கிட்ட கேட்பாங்க போனேன், பாஸ்டர் எப்படிங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. நான் கரெக்டாக சொல்லுவேன், இதில் உப்பு ஜாஸ்தி, இதில் எனக்கு என் நாக்குக்கு பட்டதான் நான் சொல்ல முடியும். என் நாக்குக்கு உப்பு ஜாஸ்தியாக தெரியுது, என் நாக்குக்கு சக்கரை ஜாஸ்தியாக இருக்குது, என் நாக்கு இது கசப்பாக தெரியுது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது பிடிக்குதுன்னு உள்ளதை சொல்லிடுவேன். எனக்கு இதே பழக்கம், புரியுதுங்களா? எங்கே போனாலும் சொல்லி ஒருத்தர் பார்த்தா எனக்கு ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறாரு, நல்ல ஹை ஹிப்பில் பேண்ட் போடுவார், நல்லா இருக்காது அவருக்கு. ஆனால் லோ ஹிப்பில் ஓரளவுக்கு நார்மலாக போட நல்லா இருக்கும். எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்கும். என்னுடைய பெரிய பாஸ்டர் எப்படி சொல்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும் என்கிட்ட. என் மனசு துடிக்கும், ஐயோ அவர் அப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்குமே, இவங்க இப்படி மேக்கப் பண்ணால் நல்லா இருக்குமே. எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள், பட்டிக்காட்டில் பெண்கள் இருப்பாங்க, அவங்கள மேக்கப் பண்ணால் சினிமா ஆக்ட்ரஸ் தோற்றுருவாங்க, அவ்வளோ அழகு இருக்கும். ஆனால் தலையை பரட்டை தலை மாதிரி வச்சுக்கிட்டு இடுப்பில் சொருவிட்டு கிழிஞ்சு போன ஜாக்கெட்டை போட்டுருப்பாங்க. ஐயோ, அவங்களுக்குள்ள இருக்க அழகை பார்க்கும்போது அந்த அழகை வெளியே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் ஸ்பிரிச்சுவலாகவே நான் அப்படி தான் நினைப்பேன்.
இவங்களை செதுக்குனா எப்படி இருக்கும், இவங்களுக்குள்ள என்ன இன்புட் பண்ணலாம், நான் போகிறதுக்குள்ள பால் முருகேசுக்குள்ள ஏதாவது இம்பார்ட் பண்ண முடியுமா, ஏதாவது கண்ணை திறக்க முடியுமா அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அந்த அழகுபடுத்துற விஷயத்துல. சரி ரைட், அந்த ஆண்டவர் என்ன சொன்னாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு புதிய தாட்டை கொடுக்குறேன் பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, தன் பாவங்களை மறைக்கிற மனிதன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போ இதை நான் எப்படி கொண்டு போறேன்னு பாருங்க. இந்த ஒரே வசனத்தை நான் உள்ளுக்குள்ள கொண்டு போறேன், ஒரு 10 நிமிஷம் கொண்டு போறேன். எப்படின்னா இன்னொரு வசனம் சொல்றாரு லேவியராமத்துல, உன் சகோதரனை உன் உள்ளத்திலே பகையாயாக அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது புரியுதுங்களான்னு பாருங்க. உன் சகோதரனை உள்ளத்துல பகைச்சிட்டு வெளியே சோத்திரம் சொல்லாத. உன்கிட்ட ஒரு பாஸ்டர் கிட்ட பிடிக்கல, நீங்க என்ன செய்றீங்க, பாஸ்டர் வாங்க உட்காருங்க, டீ சாப்பிட்டீங்களா, உங்க வைஃப் எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க டே கண்ணா டே 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 அப்படின்னு கொஞ்சறது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது, உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேஷம் கத்தட்ட வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் அப்படி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட உங்கள் மேனேஜர் கிட்ட உள்ளுக்குள்ளே ஒருத்தவங்களை பிடிக்கல, நீ முதல் டியூட்டி என்ன செய்யணும், அவங்ககிட்ட ஏன் கை கொடுக்குற, நீ ஏன் பேசுகிற, ஐயா உங்ககிட்ட எனக்கு அந்த காரியம் பிடிக்கலன்னு சொன்னால் அது எவ்வளோ உத்தமம் தெரியுமா? அது சில பேர் பாருங்கள் வீட்டில் ஒன்றா கோச்சுக்குவாங்க, அவங்க நல்லது, அவங்க நல்லவங்க, அவங்க வெகுளி. சில பேர் பாருங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு 10 வருஷம் பேசிட்டே இருப்பான், 3 மாதம் கழிச்சு சொல்லுவான், அன்னைக்கு நீ அந்த வார்த்தை சொன்னாயல்லவாமா, அது வரைக்கும் 3 மாதம் பேசினியா படுபாவி. அவனை நம்பக்கூடாது, அவன் கூட வந்து கழுத்து இருக்கிறவன், சொன்ன உடனே கோச்சிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் நல்லவன், அவனை நம்பலாம். ஏன்னா நம்ம உடனே ஆவோன்னு கோச்சிக்குவாங்க. அவன் உண்மையிலே சண்டை போறவங்க உண்மையிலே நல்லவங்க, பட் 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 பண்ணு சண்டை போட்டுருணும், திட்டிடணும், உதச்சிடணும், அடிச்சிடணும். 3 மாசம் கழிச்சு நீ அன்னைக்கு அந்த பொம்பளையோட பேசுனி எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு கேட்கக்கூடாது. அடுத்த நாளே கேள, ராத்திரி சோறு போடும்போது சோறு போடாத பொட்டியை மூடு, ஏண்டா பேசுனேன்னு கேளு. உனக்கு இல்லாத உரிமை யார்கிட்ட இருக்குது? 3 மாசம் கழிச்சு ஏன் கேட்குற? சரி, உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல்லி பழகணும். சரி, இப்போ பாருங்க இன்னொரு பாயிண்ட் சொல்ல போறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு வசனம், சில பேருக்கு அது புரியுதில்லை, ஆணுடைய பெண் தரிக்க கூடாது, பெண்ணுடைய ஆண் தரிக்க கூடாது, அப்படி ஒரு வசனம். இதை பார்த்தோன்னே எங்க தமிழ்நாட்டுக்காரன் முடிச்சுக்கிட்டான், டே பேண்ட் ஷர்ட்லாம் பொம்பளைங்க போடக்கூடாது, அப்படிதானே தெரியுது. ஆண்டவர் வந்து பேண்ட் ஷர்ட் ஆம்பளை தான் போடணும்னு சொல்லலை, ரைட்டுங்களா? சரி, அதை விட்டுருங்க. ஆனால் அவர் சொன்னார், ஆணுடைய பெண் தரிக்கக்கூடாது, பெண்ணுடைய ஆண் தரிக்கக்கூடாது. சரி, இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு வசனத்தை மேலோட்டமாக காணாமல் அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுவாங்க, அது ஏன் எதற்காக யாருக்காக எழுதப்பட்டது எப்படி எழுதப்பட்டது என்று பார்க்கும்போது அதனுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஆணுடைய பெண் தரிக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு உண்மையான அர்த்தத்தை நான் சொல்ல நீங்கள் தவறாக நினச்சிக்க வேண்டாம், நான் சில காரியங்களை உண்மையாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், திருவிழா. அந்த திருவிழாவுக்கு பேர் துப்பட்டி திருவிழா. அது உண்மையிலே தைப்பூச திருவிழா. இங்கே கொண்டாடுறீங்களா தைப்பூச திருவிழா? அங்கேயும் கொண்டாடுவோம். அங்கே 2 ஊர்லேருந்து மாத்திரம் வருவாங்க, ஒரு லட்சக்கணக்கு வந்துடுவாங்க. அப்போ எல்லாரும் ராத்திரி அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால துப்பட்டி கொண்டு வந்துருவாங்களாம். எதுக்கு அப்படின்னா, இவன் எந்த பொண்ணை விரும்புகிறானோ அந்த துப்பட்டிகளை கொண்டு போயிடுவோம், தனியாக போயிடுவோம். இந்த குசும் எங்கேயாவது பண்ணலாமா? அதுக்கு பேரும் வைக்கிறான் துப்பட்டி திருவிழா. இதை விட கொடுமை சொல்கிறேன் கேளுங்க. இந்த கொடுமை இஸ்ரவேல் நாட்டில் நடந்துச்சுங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க செஞ்சாங்க. எப்படின்னா, ஒரு பொம்பளை இருக்குதுன்னா ஒரு பொண்ணுகிட்ட போய் உட்கார முடியுமா? அதனால இவன் பொம்பளை வேஷம் போட்டு பொம்பளை கையை கோத்துட்டு போறது. ஒரு பொம்பளை ஆம்பளை தொட முடியாதுன்ட்டு பொம்பளை ஆம்பளை வேஷம் போட்டு வந்து ஆம்பளை தொட்டான். இந்த தப்பு நடந்தது இஸ்ரவேல் ஜனங்கள்ல. இதை இவனை ஏமாத்தலாம், கத்தரை ஏமாத்த முடியுமா? அதை நாசுக்கா கத்தரை சொன்னாரு. ஒரு பெண் வந்து ஒரு ஷர்ட் போட்டா உள்ளதை இல்லாதது மாதிரி காட்டுறாளாம். ஒரு ஆம்பளை பொம்பளை மாதிரி வேஷம் போட்டா இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுறாலும். புரியுதுங்களா? இப்போ நான் பாயிண்ட் இதுதான் நான் சொல்ல வரேன். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க. சும்மா ஏகப்பட்ட வேலைலாம் பந்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம். உங்களால் முடியலையா, எனக்கு பாருங்க, நான் போன சொல்லுனேன், எனக்கு ஒர்ஷிப் பண்ணுங்கன்னு சொன்னால், எனக்கு அவ்வளோ ஒர்ஷிப் பண்ண தெரியாது, எடுத்துறியா அப்படிமே. எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு தம் கட்டி மொட்டி போயிட்டு உட்காந்துட்டு கூட செய்யலாம். அதாவது நம்மளால் எது முடியுமோ அது முடியும்னு சொல்லுங்க, முடியலைங்கிறத முடியலன்னு சொல்லி நம்ம பழகணும். ஆகவே வெளியரங்கமான கடிந்து கொள்ளுதல் நமக்கு நல்லது. உன் உள்ளத்துல என்ன இருக்குதோ அது வெளியே வந்துடணும். தன் பாவங்களை மறைக்கிற மனிதன் வாழ்வடைய மாட்டான். அதை மறைக்காதீங்க. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஏன் காலதாமதம் ஆச்சுன்னா, இவன் எத்தனை ஒத்துக்கிறதுக்கு தான் நாளாச்சு. இன்னைக்கும் சொல்றேன், உங்க கேரக்டர் நீங்க ஒத்துக்கிறதுக்கு தான் நாளாகுது. ஆமா, எனக்கு ஏமாத்துற புத்தி இருக்குது, எனக்கு பண ஆசை இருக்குது, எனக்கு இந்த ஆசை இருக்குது அப்படி நீங்க கர்த்தர்ட்ட நீங்க ஒத்துக்கிறதுக்கு நிறைய காலமாகும். ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னேன் 2 நாளைக்கு முன்னாடி, தாழ்மை, இது சப்ஜெக்ட்ல இருந்தாலும் சொல்றேன், தாழ்மை என்றால் என்ன அப்படின்னு சொன்னேன். ஐயா, என் முகத்துல பாருங்க, என் உள்ளங்கையில கரியப்பி இருக்கு, எனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு அழுக்கு இருக்குது, எனக்கு தெரியும். என் கையில அழுக்குப்படுது, தெரியுமா தெரியாதா? தெரியும். என் முகத்துல கரிப்படுது, என் அழுக்கு இருக்குது, எப்படி தெரியும்?
கண்ணாடியில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுட்டிங்களா? இப்போ நடுமுதுகில் எனக்கு ஒரு அழுக்கு இருக்குது, இந்த ரூமில் யாரும் இல்லை, நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? மற்றவன் பார்த்து சொன்னாங்க. இப்போ இது போல் நம்மளுடைய 50% தப்பை தான் கர்த்தர் கண்ணில் காட்டுவார். இன்னொரு 50% தப்பை இன்னொரு மூலியமாக தான் காட்டுவார். ஏன் தெரியுங்களா? உனக்கு தாழ்மை இருக்குதான்னு பார்க்கறதுக்காக. எல்லாம் அதான் நான் ஏற்கனவே சொன்னீங்களா, எல்லாம் தெரிந்தவர் எவரும் இல்லை, ஒன்றுமே அறியாதவர் யாரும் இல்லை. இந்த பாட்டு பாடிட்டேனா? எல்லாம் தெரிந்தவர் எவரும் இல்லை, ஒன்றுமே அறியாதோர் யாரும் இல்லை. எல்லாம் தெரிந்தவர் எவரும் இல்லை, ஒன்றுமே அறியாதோர் யாரும் இல்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால், கடற்கரை மணலாய் பெருகிடுவோம், கடற்கரை மணலாய் பெருகிடுவோம். கிறிஸ்தவரே நாம் ஒன்றுபட்டால் வாழ்வும் செழிப்பும் நமக்கு வரும். ஒரு மனமாய் நாம் உழைக்கும் போது நம் பேச்சுக்கு மதிப்பு தானாய் வரும். எல்லாம் தெரிந்தவர் எவரும் இல்லை, ஒன்றுமே அறியாதவர் யாரும் இல்லை. பெரிய கலெக்டருக்கு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட தெரியுமா? மோட்டர் வீலுக்கு வீல் காட்ட கூட தெரியாது. அதனால் அவன் முட்டாள்னு சொல்லக்கூடாது. இவனுக்கு வீல் காட்ட தெரிஞ்சாலும் இவனுக்கு ஞானின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் பேலன்ஸாக வச்சிருக்காரு. விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன், அந்த தாழ்மைக்காக சொல்ல வந்தேன். அந்த இடையில ஒரு சப் பாயிண்ட் கொண்டு போனேன். நம்மளுடைய பாதி தவறு தான் நமக்கு தெரியும், பாதி தவறு நமக்கு தெரியாது. நீ என்னடா என்கிட்ட சொல்றதுன்னு கேட்கக்கூடாது. ஒரு சின்ன குழந்தை சொல்லக்கூடாதா, பாஸ்டர் பாஸ்டர் உங்க முதல்ல மை ஓட்டிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாம், சொல்ல வைப்பார். கழுதியின் மூலமா கர்த்தர் பேசுவார். ஒரு தீர்க்க தரிசிக்கிட்ட கழுதுன்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? முதலாவது, நீ மிருகங்களில் அற்பமானது கழுதை. நீ யாரை அற்பமா நினைக்கிறியோ, யாரை கேவலமா நினைக்கிறியோ, அவன் மூலியமா உன் தவறை வெளிப்படுத்துவார். நீ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா? சரி, அப்ப உள்ளதை உள்ளதுன்னு ஒத்துக்க பழகுங்க, இல்லதை இல்லதுன்னு சொல்லி பழங்க. ரெண்டாவது டெஃபினிஷனுக்கு போறேன். முதல் டெஃபினிஷன் சொன்னேன். என்ன டெஃபினிஷன்? உண்மைக்கு இலக்கணம். என்ன டெஃபினிஷன்? உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க. பி ஃப்ராங்க். ரைட்டுங்களா? அந்த மூடு வச்சு மறைச்சி வச்சு கூட்டி குறைச்சி பேசுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நல்லா ஃப்ராங்காக ஓப்பனாக பேசிடுங்க. நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நல்லா பண்ணலாம் பாஸ்டர், பிரசங்கம் எப்படி இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணிதான் நல்லாயிருக்கும், நீங்கள் இன்னும் இப்படி பண்ணிதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லது. ரைட். இப்போ ரெண்டாவது இலக்கணம் கொடுக்குறங்க இல்லைங்க. வித்தவுட் சூப்பர்வைஷன் வி மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல். வித்தவுட் பனிஷ்மெண்ட், வித்தவுட் எனி கம்பல்ஷன் வி மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல். அதாவது கட்டாயம் இல்லாதப்ப, நிபந்தனை இல்லாதப்ப நம்ம உண்மையாக இருக்கணும். இதை நான் விளக்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன். இப்போ ஸ்கூலுக்கு நம்ம அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்களா இல்லையா? ஸ்கூலில் போனால் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. வேலைக்கு போனால் அப்போ எந்த ஆஃபீஸ்லையாவது நான் 30 நாள் நீங்கள் வேலைக்கு போவேனா சார், நீங்கள் வீட்டிலே இருங்க நான் சம்பளம் அமைச்சேன்னு சொன்னால், நீங்கள் வந்தாலும் சரி வராட்டியும் சரி உங்கள் வீட்டுக்கு சம்பளம் வந்துடும் சொன்னால் நம்ம எங்கே உட்காந்துருப்போம்? ரட்சிக்கப்பட நம்மளே இப்படி சொன்னால் ரட்சிக்கப்படாத எப்படி இருப்போம்? ரட்சிக்கப்படும் வாயிலிருந்து வருது, நல்லது தான், ஏன்னா உண்மையாக தான் சொல்லணும்னு சொல்லிட்டோம், அதனால் உண்மையை சொல்லிட்டாங்க, வாழ்க, நாங்கள் வீட்டில் தான் இருப்போம். அவன் கவர்மெண்ட் தெரியாதனமா ஒரு ஆர்டர் கொடுத்துருச்சு, நீங்கள் வந்தாலும் வராட்டி சம்பளம் கொடுத்துறோம் சார் அப்படின்னா நம்ம போகணுங்க தானே காரியம். இப்போ ஸ்கூலில் உங்கள் பிள்ளைய அமிச்சாலும் அனுப்பாட்டினாலும் எக்ஸாம் எழுதலாம் இல்லாட்டி பாஸ்ன்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்களை எங்கே அனுப்புவோம்? சரி ரைட், படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம், மற்றபடி கட்டாயமாக அனுப்ப மாட்டோம். சரி ரைட், புரிஞ்சுட்டிங்களா? இப்போ இன்னொரு காரியம், ஐயா கொலை செஞ்சால் தண்டனை கிடையாது, நாளைக்கு மலேசியன் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுது. கொலை செஞ்சால் என்ன இல்லை அப்படின்னா 3 நாளுக்குள்ளே மலேசியா பாதி ஆயிடுன்னு நினைக்கிறேன் நான். ஏதாவது புரியுதுங்களா? கொலை செஞ்சால் தண்டனை இல்லைன்னு ஒரு லா வந்துச்சுன்னா மலேசியாவில் பாதி பேர் உசுரோடு இருக்க மாட்டான். புரியுதுங்களா? அவன் கத்தி எடுத்துட்டு AK-47 வந்து டும் சுட்டு தள்ளிட்டு வந்துடுவான். ஏன்னா தண்டனை இல்லையே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க. இப்போ சூப்பர்வைஷன் ஒரு கட்டாயம் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒரு கட்டாயம் இல்லாது இருக்கும் போது உங்களால் உண்மையாக இருக்க முடியுமா? ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்கூல் அட்டெண்டன்ஸே இல்லைனாலும் நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும். இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி பாஸ் சொல்கிறார் அப்படி வச்சுக்கலாமே. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? வரணும். இப்போ ஒரு நல்ல செய்தி அறிவிக்க போகிறேன். இனிமேல் நாளையிலேருந்து இந்த த கிங் ஆஃப் க்ளோரி கம்ஸ் சர்ச்சில் வந்து காணிக்கை எடுக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னால் வெடிக்க மாட்டோம் நம்ம. என்ன சந்தோஷம் ஐயா, ஒரு வார்த்தைக்காக சொல்ல வரேன். காணிக்கை எடுக்க மாட்டோம் சர்ச்சில். ஆஹா கர்த்தாவே நீர் உண்மையிலே நல்லவருப்பா, என் ஜெபத்தை கேட்டீங்கப்பா. பின்னாடி ஒரு உண்டியல் வச்சுறேன், கட்டாயம் கிடையாது, வேணுங்கிறவங்க போட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. நம்ம காணிக்கை பாஸ்டர் பால் முருகேசுக்கு தரல, அப்படி கொடுத்தீங்கன்னா காசு திரும்பி வராது.
காணிக்கை என்கின்ற வார்த்தையே தேவன் சம்பந்தப்பட்ட வார்த்தை. அப்ப நமக்கு எந்த நிபந்தனை இல்லாவிட்டாலும் நம்ம தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க, நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இப்போ நான் இன்னும் காரியம் சொல்றேன் கேளுங்க. எப்படின்னா சூப்பர்விஷன் இல்லாதப்ப, கட்டாயம் இல்லாதப்ப நம்ம உண்மையாக இருக்கணும். இப்போ யோசேப்பு பாருங்க, அந்த போர்த்திபார் வீட்டில் இருக்கிறான். அவள் வந்து ஒரு மந்திரியோட மனைவி, ஓரளவுக்கு அழகாக இருக்கணும் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா மந்திரியோட மனைவி. அவள் டெய்லி வந்து யோசேப்போட கையை பிடிச்சி இழுக்கிறான், நீ வான்னு இழுக்கிறான். நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? தப்பு செய்யாத, நம்ம தப்பு செய்யாமல் இருக்கிறது எப்படின்னு கேட்போம். அவன் கேட்டான் தப்பு செய்யறது எப்படின்னு கேட்டான். அவன் கேள்வியிலே ஒரு ட்விஸ்ட் பண்ணி போட்டான். நான் தப்பு செய்யறது எப்படின்னு கேட்டான். நம்ம என்ன கேட்போம்? தப்பு செய்யாதது எப்படிமோ. அவன் கேட்டான் தப்பு செய்யறது எப்படின்னு கேட்டான். கவனிங்க, யாருமே இல்லை, நல்ல யாருமே இல்லை. இவன் தவறு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இப்போ இவன் யாருக்கு பயப்படுறான்னா தேவனுக்கு பயந்தான். அதாவது யார் நம்மளை பார்க்குறாங்க இல்லைங்கிறது கேள்வி இல்லை, நம்மளை தேவன் ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த இடத்துக்கு நம்ம வரணும். அந்த உண்மைக்கு நான் இலக்கணம் கொடுக்கும்போது சொல்ல வரேன், எந்த கட்டாயம் இல்லாவிட்டாலும் நம்ம அந்த உண்மைக்கு நேராய் நம்ம கடந்து போக பழகணும். இப்போ இன்னொரு காரியம் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுக்கும் இப்போ இன்னொரு தாட் சொல்றேன், வாங்கிக்கோங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்? ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும். ஏன் நியூ டெஸ்டமெண்ட் வந்தது? இது ஒரு என்னுடைய தாட்டு, யாரோடைய தாட்டல்ல, ஒரு புரியதுக்காக சொல்ல வரேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, அதை செய்யாத, இதை செய்யாத, கொலை செய்யாத, விபச்சாரம், இதே தான் பாட்டு, ஆண்டவருடைய பாட்டு, இந்த பாட்டு. புதிய ஏற்பாட்டில் வந்து அதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா புதிய ஏற்பாடு ஒரு தோல்வியின் ஏற்பாடு என்னை பொறுத்தளவு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவனுக்கு 2 மனைவி, ஒரு வார்த்தை, ஒருவனுக்கு 2 மனைவி. முதல் மனைவியை சொல்றான், அம்மா நீ எங்க வேணா போ, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, உனக்கு 100% ஃப்ரீடம் தரேன் அப்படிங்கிறான். இன்னொரு மனைவி கிட்ட சொல்றான், நீ வாசப்படிக்கு போகக்கூடாது, நீ முக்காடு போட்டுக்கணும்னு, ஆம்பளை கிட்ட பேசக்கூடாது, மூஞ்சி பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்றான். 2 பேருமே 1 வருஷம் கழிச்சு போனா உத்தமமாக இருக்கிறார்கள். 2 பேருமே ஒழுங்கா இருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், மொதல் பொண்டாட்டி உத்தமையா, 2வது பொண்டாட்டி உத்தமையான்னு கேட்குறேன். 2 பேரும் ஒழுங்காக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 மனைவியில் யார் உத்தமின்னு உங்களுக்கு தெரியுது? மொதல் பொண்டாட்டி தான் இல்லைங்களா? 2வது பொண்டாட்டி தானே? முக்காடு போட்டுட்டு உண்மையாக இருந்தது உண்மைங்க. மொதல் பொண்டாட்டிக்கு ஃப்ரீடம் கொடுத்தானேங்க, நீ எங்கே வேணா போய் எவங்கிட்ட வேணா பேசி எத்தனை நாளாக தங்கிட்டு இருக்கிறான். அவள் வீட்டில் இருந்தாலே உண்மையா? இப்போ யார் அதிகமான உண்மைன்னு சொல்ல முடியும்? இவளுக்கு 2வது ஆளுக்கு பரிச்சையே வரலையே, இல்லைங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், பரீட்சை வர வரைக்கும் தான் நம்ம வந்து நல்லவங்க. பரீட்சை வந்துச்சுன்னா நம்ம வலிக்கிடுவோம். ஒரு வார்த்தைக்காக சொல்ல வரேன். இப்போ மொதல் பொம்பளைக்கு பரீட்சை வந்து அவன் ஜெயிச்சா இல்லையா? ஒரு லிபர்ட்டி கொடுத்தவன் வரல தானே? இப்போ உண்மையாக இருந்தால. இப்போ கவனிக்கணும், இதே போல பிசாசு என்ன செஞ்சான் கவனிக்கணும். பிசாசு என்ன செஞ்சான்? ஏய்யா, யோபுவை சுற்றி நீ வேலி அடைச்சிருக்கிற, அவன் ரொம்ப உத்தமனாக்கும், நீ வேலியை எடு, அவன் யோகிதை நான் காட்டுறேங்கிறான். நீ வேலையை எடியா, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறான் பாருங்க, நீ வேலையை எடு. அப்புறம் நான் அவனை யார், நீ என்ன நல்லவன் சொல்லு, நீ என்ன உத்தமன்னு சொல்றது? நீ வேலையை எடு, நான் இப்போ தொடறேன், அவன் உத்தமனால நான் பார்க்குறேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற நல்லவன் பொல்லாதவன்? இப்போ நான் சொல்றேன் அவன் உத்தமம் இல்லையா? எப்படி நிரூபிக்கணும்? வேலை எடியா. நீ வேலை எடுத்து வச்சிருக்க, என்னால் உள்ளுக்குள்ள போக முடியல, நீ பாதுகாப்பு வளையத்தை வைத்திருக்கிறாய், நீ எடு, நான் என்னை உள்ள போக இடம் கொடு, நான் இப்போ அவனுடைய ஃபெய்த்ஃபுல்லாக காட்டுறேன் அப்படின்னு தான் உள்ளுக்குள்ள நுழைஞ்சான். இப்போ பாருங்க, நல்லா கவனிக்கணும். பிசாசு சொல்றான், என்ன உன் பிள்ளைங்க யோகிதை, உன் பிள்ளைங்க என்ன யோகிதை இருக்காத, செஞ்சா உதைக்கிறேங்கிற, விபச்சாரம் பண்ணாதே, திருடாதேன்னு சொல்லி 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 அடக்கி வச்சிருக்கிற, அதனால செய்யாம இருக்கிறான். ஹலோ, அவுத்துடு பார்க்கலாம் அவனை, அவன் யோகிதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது புரியுதுங்களா? நீ வேலை எடு சார். நான் சொல்றேன், நீங்க செய்யற எந்த தப்புக்கும் கர்த்தர் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், நீங்க தப்பு பண்ணாம இருப்பீங்களா? அதுதாங்க உண்மையான விசுவாசி, அதாங்க ஃபெய்த்ஃபுல்னஸ். எந்த நிபந்தனையும் இல்லாதப்ப நீங்க கரெக்டா இருக்கணுங்க. நீ எந்த தப்பானா பண்ணுப்பா. என்கிட்ட கர்த்தர் கேட்டாரு பாருங்க, ஆஹா 1 கோடி ரூபா, 1 கோடி ரூபா அந்த வார்த்தைக்கு. எங்க தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, பையன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், பொண்ணு வயசுக்கு வந்துச்சு, அடிக்காதரா, திட்டாதரா. பையன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டா அவனை என்ன செய்யக்கூடாதான்? அடிக்கக்கூடாது. அப்படிதான் நம் இடம் கொடுக்குறோம்ல, மெச்சூரிட்டி அவனுக்கு. இப்ப கர்த்தர் என்கிட்ட கேட்டாரு, நீ என்னைக்கு என் தோல் மேல வளர, எனக்கு என் தோளுக்கு மேல வளர போறான்னு கேட்டாரு. ஏதாவது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன் தெரியுதுங்களா? நான் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கேன், உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அதனால நீ யோகியமா இருக்கிற. நீ தப்பு பண்ணியும் என்கிட்ட கர்த்தர் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்றேன், நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் கேட்கல, நான் அடிக்காம இருந்தாலும் நீ தப்பு பண்ணாம இருந்தா நீ அன்னைக்கு தாண்டா நீ பர்ஃபெக்ஷன் வந்திருக்கிற அப்படின்னாரு. தப்புக்கு தண்டனை கொடுத்து தான் நீ கர்த்தர் திருத்திட்டு இருக்கிறார். இந்த ஸ்டேஜ் மாறணும், நீங்க மெச்சூரிட்டிக்குள்ள வரணும். நீ என்ன தப்பு பண்ணி கர்த்தர் அடிக்காம இருக்கும்போது நீ மனசாட்சி கட்டுப்பட்டு அந்த தப்பு செய்யாம இருந்தா, புரிஞ்சுட்டீங்களா? நீங்க மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, கர்த்தருடைய தோளுக்கு மேல வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் குச்சி எடுத்துட்டு லொட்டு 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 லொட்டுன்னு சாகிற வரைக்கும் அடி வாங்கிட்டே சாகக்கூடாது கர்த்தர்ட்ட.
அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்குள்ள கடந்து போக வேண்டும். எந்த தண்டனை இல்லாவிட்டாலும், எந்த பனிஷ்மெண்ட் இல்லாவிட்டாலும் நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்க நாம் பழக வேண்டும். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இது 2வது பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது பாயிண்ட்டுக்குள்ள போறேன். இது புரியுதுங்களா? பாருங்க, நம்மளுக்கு எந்த சூப்பர்விஷன் இல்லாவிட்டாலும், எந்த பனிஷ்மெண்ட் இல்லாவிட்டாலும், எந்த கட்டாயம் இல்லாவிட்டாலும் நம்ம உண்மையாக இருக்கணும். இதுதான் 2வது டெஃபினிஷன் என்னைய பொறுத்தளவு. இப்போ 3வது டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, பிறர் உண்மையற்று இருக்கும் போது நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது நான் வச்சுக்கோங்க, பிறர் உண்மையற்றவர்களாக இருக்கும்போது நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மத்தேயுல கர்த்தர் சொல்றாரு, மத்தேயு 5:46 to 48 போட்டுக்கோங்க, வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். உன்னை நேசிக்கிறவர்களே நீ நேசிப்பாயானால், உன்னை வாழ்த்துகிறவர்களே நீ வாழ்த்துவாயானால், உனக்கும் விபச்சாரக்காரனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டார். ஹலோ, ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும். ஒரு திருடன் இருக்கிறான் அல்லது ஒரு ப்ராஸ்டியூட் இருக்கிறான், அவ தன்னை நேசிக்கிறவங்களை நேசிக்கிறா, தான் பிள்ளைய கொஞ்சிரா, ஆகாத பிள்ளைய வெறுக்கிறா. திருடன் அப்படிதான் செய்யறான். இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, நீயும் அதே போல உன் ஃப்ரெண்டுக்கு மாத்திரம் ஹலோ அப்படின்ட்டு கை கொடுத்துட்டு உனக்கு பிடிக்காத டக்குன்னு திருப்பிட்டு போனா அவளுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நான் விசுவாசியா இருக்கும்போது நான் போன சர்ச்சில் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் இருந்தாங்க. அப்போ நான் நின்று ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்னை நீர் வித்தியாசப்படுத்தும், ஆண்டவரே என்னை வித்தியாசமாக ஆசீர்வதிங்க. அப்போ அவர் சொன்னார், நல்ல கேள்வி கேட்டியாப்பா, நான் உன்னை வித்தியாசமாக ஆசீர்வதிக்கிறேன். இத்தனை பேர் நின்று ஆராதனை வச்சுட்டு இருக்காங்களே, இத்தனை பேர்த்துக்கிட்ட இல்லாத என்ன கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டார். ஏதாவது புரியுதுங்களா? அத்தனை பேர்த்துக்கிட்ட இல்லாத ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அத்தனை பேர்த்துக்கு தராத ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரேன். அத்தனை பேர்த்துக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா அத்தனை பேர்த்துக்கிட்ட இல்லாத ஒரு விசேஷித்த தன்மை உனக்குள் இருக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், நீ உருவாக வேண்டும். அப்போ நான் அன்னையிலேருந்து நான் தீர்மானம் எடுக்க ஆரம்பித்தேன், நான் வித்தியாசமாக இருக்கணும்னா நான் எப்படி வித்தியாசத்தை காட்ட முடியும்? வெறும் சட்டையில் டையில் மாத்திரம் இல்லை, சட்டையிலையும் நான் வித்தியாசம் காட்டுவேன். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அப்படி வித்தியாசமாக தான் இருப்பேன். எவனுக்கு அதெல்லாம் பிடிக்கல அதெல்லாம் போட்டுட்டு பண்ணிப்பேன். திட்டுவானுங்க, திட்டான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருப்பேன், அப்புறம் சரி பண்ணிடுவேன். கவனிங்க, அப்போ சட்டையில் மாத்திரம் வித்தியாசம் இல்லை, என்னுடைய பேச்சில், என்னுடைய பிரசங்கத்தில், என்னுடைய நடத்தையில். அதாவது உதாரணம் சொல்ல வந்தால் அன்பு கூறுவதில், மன்னிப்பதில். ஒரு 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 உதாரணம் சொல்லுறேன், எக்ஸாகரேஷன் பண்ணி பேசலை, உங்களுக்கு மாடலாக நான் வைக்கிறேன். நான் கத்தட்ட அப்படி கேட்டேன், எதுலையாவது ஒரு விஷயத்துலையாவது நான் பரலோகத்துக்கு வரும்போது ஆண்டவரே அன்புனா என்னன்னு கேட்கணும், என் மகன் டேவிட் கிட்ட போய் கேளுன்னு கத்தர் சொல்லணும் பரலோகத்தில். இது என்னுடைய ஆசை. அல்லது கீழ்ப்படுதல்லாம் என்னன்னு ஒருத்தன் கேட்கணும், எதுலையாவது ஒரு கேரக்டரில் என் மகன் டேவிட் கிட்ட போய் கற்றுக்கப்போ அப்படின்னு சொல்லணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ மன்னிக்கிற விஷயத்தில் நான் கொண்டு வரேன் பாருங்க. நான் மன்னிக்கிற விஷயத்தில் அது ஒரு சப்ஜெக்ட் எங்கேயோ இடையில போகுது, எப்படி மன்னிக்க முடியும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது எப்படின்னு சொல்லுங்களேன். இந்த பாட்டில் எடுத்து அவர் பாஸ்டர் மூஞ்சில் எறிகிறேன், பாஸ்டர் மூக்கு உடஞ்சிருது. இந்த இப்போ தப்பு இந்த பாட்டில் மேலே யாரு மேலே? பாஸ்டர் என்ன செய்யறாரு, இந்த பாட்டில் எடுத்து போட்டு உடைக்கிறாரு, பாட்டில் எடுத்து உடைக்கிறாரு. இது சரியா தப்பா? தப்பு. நான் கொண்டு வந்து காடியில் இடிச்சிட்றேன், இறங்கி காடியை டொப்பு டொப்புன்னு சாத்தினா என்ன வரப்போகுது உனக்கு? யார் அடிக்கணும்? யார் அடிக்கணும்? ஒரு ஊரில் நடந்ததுங்க, லிட்டரலாக பஸ்ஸு கொண்டு போய் இடிச்சுட்டான், பஸ்ஸை நொறுக்கிட்டு இருக்கான், டிரைவர் நின்று சிரட்டு குடிச்சிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு வந்து பஸ்ஸு தான் இடிச்சதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, பஸ்ஸு தான் இடிச்சது, எப்படி இடிச்சதுன்னு தெரிய வேணாமா? அப்போ அப்படி ஒருத்தன் செஞ்சால் நம்ம அவங்களை என்னன்னு சொல்லுவோம்? பேர் சொல்லுங்க. அப்படி அவன் வந்து பஸ்ஸை அடிச்சுக்கிட்டு டிரைவரை விட்டுட்டானா அவனுக்கு என்ன பேர் போடலாம்? 2 பேராக சொல்லுங்களேன். சொல்லுங்க. பைத்தியம், இன்னொன்று வெரி குட், லூஸு, வெரி குட். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ். முட்டாள், செமி, அப்புறம் மாங்காய் மடைநாத்தமா வச்சுக்கோ. இத்தனையும் இப்போ நீங்கள் தான் ஒத்துக்கணும். அதுக்கு தான் உங்கள் வாயிலிருந்து வர சொன்னேன். மாங்கோவா மாங்கோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க சார். இப்போ நான் சொல்ல போகிறேன், இப்போ கவனிங்க. இப்போ கவனிக்கிறீங்களா? விஷயத்துக்கு வந்துட்டோம், விஷயத்துக்கு வந்துடுறேன். இதுதான் விஷயம். அப்படி அந்த இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்து நான் சத்தியத்துக்குள்ளே வரேன் பாருங்க. எனக்குள்ள பேய் பூந்துக்கிட்டு, யூதாசுக்குள்ள பேய் பூந்துக்கிட்டு இயேசுவை காமிச்சு கொடுத்தது கர்த்தர் சொன்னார், உன் வேலையை செய்யினார். யூதாஸ் கிட்ட சொல்ல பேய்கிட்ட சொன்னார். எல்லாரும் ஏசுனாரு, சாகரேன்னு சொன்னார். பேதுரு சொன்னார், நீங்கள் சாகக்கூடாதுன்னாரு. கர்த்தருக்கு புரிஞ்சு போச்சு, பேசுனது யார் அல்ல? பேதுரு அல்ல.
நான் செத்தா தானே உலகத்துக்கு ரட்சிப்பு. இவன் சாக வேணான்னு சொன்னா அது பேதுரு சொல்லலை, அது பாசத்தினால சொல்லலை. அப்பால இப்போ பின்னால போ சாத்தானேன்னு கர்த்தர் சொன்னார். பேதுருவோட தோளில் கை போட்டுக்கிட்டு, இவர் தான் பேதுருனா தோல் மேலே கை போட்டுக்கிட்டு அப்பால போ சாத்தானேன்னு கர்த்தர் சொன்னார். பின்னாக போ சாத்தானேன்னாரு. அவனு அந்த பேதுருக்குள்ள வந்த டெவிலை கர்த்தர் கண்டுபிடிச்சு திட்டினாரு. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஒரு காரியம் சொல்கிறேன். நம்ம தான் வண்டி, பிசாசு தான் டிரைவர். அவன் உள்ளுக்குள்ளே பூந்துக்கிட்டு கொண்டு போய் நேராக பால்முரியஸில் போய் டங்குன்னு இடிக்கிறான். என்னய்யா நீ பண்ணிடுவ போயா அப்படின்னு சத்தம் போட்டுருக்கேன். ஏதோ ஒன்று பேசுகிறேன், அவருக்கு ஆகாது பேசுகிறேன். இப்போ அவருக்கு எப்படி வருது கோபம்? சுல்லுன்னு வருதுயா, அப்படியே டென்ஷனாக பிபி வருது. உடனே இவர் நம்ம கிட்ட டடால் ஃபைட் பண்ணுறாரு. இப்போ கவனிக்கணும், இடித்தது யார் தெரியுங்களா? சாத்தான். நீ யாரை அடிச்சுட்டு இருக்க தெரியுமா? நீ என்னை அடிச்சுட்டு இருக்கிற, என்ன சண்டை போட்டுட்டு இருக்கிற. இன்னும் உங்களுக்கு புரியறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்களேன். எங்கள் தமிழ்நாட்டில் பேய் வரட்டும் போது மைத்தை பிடிச்சிக்கிட்டு குச்சியால் அடித்து எருக்கங்குச்சி வச்சு டம்மு டம்மு டம்முன்னு அடிப்பாங்க. மைத்தை போட்டு செவுத்தில் அடிச்சுக்கிட்டு, நான் மரத்தில் அடித்து வச்சுட்டு விளக்கு மாத்துலையும் அடிப்பாங்க, செருப்புலையும் அடிப்பாங்க, எருக்கங்குச்சிலையும் அடிப்பாங்க. இப்போ எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், உள்ளே இருக்க பேய்க்கு வலிக்குமா? ஏயா உடம்பு புண்ணாகிறது உன் பிள்ளையோட உடம்பு, பேய்க்கு வலிக்குமா? இல்லை எனக்கு யோசிச்சு பார்க்குறேன், பேய்க்கு வலிக்குமா சொல்லுங்கள்? வலிக்காது. ஆனால் நீ யாரை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிற? அதனால தான் நம்ம பேய் பிடிச்சி நம்ம அடிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ பிசாசோட ஆசை என்ன? பால்முருகேச ஐயாக்குள்ளே பூந்துக்கிட்டு பால்முருகேசோட உடம்பை பிச்சு புண்ணாக்கணுன்னா பால்முருகேச ஐயாக்குள்ளே பூந்துக்குன்னு மற்றவன் அடிச்சிருவான். நமக்கு தான் அறிவு இல்லையே. கொஞ்சம் நம்ம கண் திறக்கப்படணும். அதாவது உன் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்னு ஒரு பழமொழி. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகுன்னு கர்த்தர் சொல்றார், உருப்படாதுன்னு கர்த்தர் சொல்றார், நாசமா போயிடுன்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நான் சொல்றேன், உன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் நீ ஆசீர்வாதத்துக்காக நீ ஜெபம் பண்றது வேஸ்ட், நீ சபைக்கு வர்றது வேஸ்ட், நீ பைபிள் தூக்குறது வேஸ்ட், நீ ஸ்தோத்திரம் சொல்றது வேஸ்ட். ஒரு ஊழியக்காரன் மனைவியோட அவன் சரியாகலைன்னா அவன் எத்தனை கஜகரணம் போட்டாலும் சபையை கட்டவே முடியாது. அவன் 24 கேரட் தங்கமா இருக்கலாம், உலகத்துக்கே உத்தமனா இருக்கலாம், கர்த்தருக்கு முன்னாடியே உத்தமனா இருக்கணும். சரி, அப்ப மனைவிக்குள்ள ஒரு பேய் பூந்துக்கிட்டு ஒருக்குள்ள சண்டை வருது. அவன் என்ன நினைக்கிறான்? 2 பேரையும் பிரிய வைக்கணும். அப்போ யாரோ ஒருத்தருக்குள்ள பேய் பூந்துக்கிறான், ஆட்டிட்டு இருக்கிறான், அலக்கழிக்கிறான். நீங்க இப்ப யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? எபேசியர்ல பவுல் சொல்லுகிறார், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நீங்க பண்ற ஃபைட் இப்படி இருக்கக்கூடாது. இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் யுத்தம் பண்ணக்கூடாது. பண்ணுனா நீங்க உலகத்தான் பேய் அடிக்கிறத போல நீங்க அடிச்சிட்டு இருக்கிறீங்க. தப்பு பண்ண வைக்கிறது, அவங்கள டிரைவ் பண்ணது சாத்தான். நீங்க உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க அந்த சாத்தானை பயன் பண்ணி ஜெபம் பண்ணணுமே ஒழிய நீங்க இவங்களை அடிச்சு புண்ணாக கூடாது. இந்த கணவன்மார்களுக்கெல்லாம் இங்கே மலேசியாவில் எனக்கு எப்படி தெரியாது, டியர் டார்லிங்னு கூப்பிங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊரில் விளக்க மாத்தில அடிப்பாங்க, புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கோங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கோங்க. யாருக்கு தெம்பு அதிகமாக இருக்கோ அவங்க அடி வாங்கிக்கணும், அடி கொடுக்கணும், மற்றவங்க வாங்கிக்கணும். கவனிங்க, இப்போ நான் இந்தியாவில் பேசுகிற மாதிரி இங்கே பேச முடியாது, இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த புருஷனை அடிக்கிற ஒரு ஆண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பொட்ட சட்டிகள். எங்கள் ஊரில் சொல்கிறோம்னா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, உங்கள் பாஷையில் பொட்ட சட்டி பேடா அப்படிமோ, ஏன்னா பொம்பளை சட்டி அப்படிமோ. நான் கேட்குறேன், நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால் பக்கத்து நம்மளை சண்டை பார்க்கலாம். நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால், மூஞ்சில் மீசம் முளைச்ச ஆம்பளையாக இருந்தால், உனக்கு சமமாக இருக்கிற ஒரு ஆம்பளை கிட்ட போய் சண்டைக்கு போயிட்டு வா. ஒரு போலீஸ்காரன் அப்போ போயிட்டு வா பார்க்கலாம். ஏயா உன் பொண்டாட்டிக்கு ஒன்றும் உதவாத, அவளை போட்டு நொங்கி எடுக்கிற நீ 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 ஆம்பளையா? நான் கேட்குறேன். பொண்டாட்டி தயவுசெய்து அடிக்காதீங்க. பொண்டாட்டி மேலே கை வைக்கவே கூடாது. புரியுதுங்களா? திட்டுங்க, நமக்கு உரிமை இருக்குது, ஆதங்கம் இருக்குது, சும்மா செல்லமாக தட்டுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் போட்டு மற்ற கும்புற மாதிரிலாம் கும்மி எடுக்கக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டு வரும்போது என் மீசையெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டால் கத்தர் எடுக்க சொன்னார், எடுத்தேன். என்ன மீசைங்கிறது இந்த ஆண்மை தன்மையை காட்டுது. நான் ஆம்பளை ஆகும், நான் இது எடுக்குதுன்னு சொல்லலை, என்னை கத்தரை வளர்த்தார். நான் ஆம்பளை ஆகும் அப்படிங்க வந்து அல்ல. நீ இந்த கிறிஸ்துக்குள்ளே ஆம்பளை மேலே பொம்பளை அடங்கிடு, நீ தாழ்மையாக இருந்துட்டு போவேன். இதில் என்ன இருக்குது? ஏன்னா நான் ஆம்பளைங்கிற கெத்து உனக்கே வருது, அப்போ எடுத்துரு. ஆனால் சில பெண்கள் மீசை இங்கே வெளியே வைக்கிறதுல உள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா அவங்க தான் ராணி, அவங்க தான் ராஜா. அதை செய்யாத ஐயா, அவ்வளோதான். அங்கே ஆர்டர் யார் போடுறா? உங்கள் வீட்டில் அதான் நடக்குன்னு நினைக்கிறேன். பாதி வீட்டுக்காரன் நீங்கள் தான் நடத்துறீங்க. அதெல்லாம் வேணாம் ஐயா. அவர் ரொம்ப சிரமமாக 2 நாள் யோசிச்சுட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் வேணாங்க, ஒரே வார்த்தை டுமியல் போட்டு உடச்சிருவோம். இது வாங்கிட்டு வாங்க, நான் சொல்கிறத செய்யுங்க, போங்க, நான் சொல்கிறத செய்யுங்க. பார்த்தீங்களா? அப்போ சில பேருக்கு மீசை நீங்கள் வெளியே வைக்கல, உள்ளே வச்சுருக்கிறீங்க.
அந்த மாதிரி உள்ள இருக்கிற மீசை வந்து எடுத்துருங்க. சரி ரைட், விஷயத்துக்கு வாங்கல, நான் விஷயத்துக்கு வரேன் கேளுங்க. என்ன சொல்ல வரேன், என்ன வித்தியாசம்? அப்போ நான் கேட்டேன், மற்றவங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் காட்டுங்கன்னு கேட்டேன். அப்போ கேரக்டரில் வித்தியாசம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், சொல்கிறேன் தவறாக நினச்சிக்கோனா, ஒரு பவுல் சொன்னார், என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அவத்தமாக்குறதை பார்க்கலும் நான் சாகிறது எனக்கு நலமாக இருக்கும். அதுபோல் தான் நானும் உங்களோட சொல்லிட்டு சொல்கிறேன். எங்கள் அம்மாவை ஒருத்தன் கற்பழித்து, சொல்கிறேன் புரியுதுக்காக சொல்ல வரேன், எங்கள் அக்காவை கற்பழித்து கண்டந்துண்டமாக வெட்டி குழம்பு வச்சு அவன் வீட்டில் கூப்பிட்டு எனக்கு சோறு போட்டு, இந்த துண்டை உங்கள் அக்காவது இந்த துண்டு உங்கள் அம்மாவதும் சொன்னால் கூட நான் அவனை மன்னிப்பேன். நான் இன்றைக்கி சொல்கிறேங்க. ஏன் அப்படின்னா இந்த கதை தான். இந்த பஸ்ஸு மேலே கோச்சிட்டு எனக்கு என்ன செய்யறது? டிரைவர் இவன் இல்லவே, இவன் டிரைவர் இல்லவே, நான் எப்படி இவனை கோச்சிக்க முடியும்? ஏதாவது புரியுதுங்களா இந்த ஃபிலாசபி? இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பிசாசோட கட்டிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எனக்கு கத்தர் கற்று கொடுத்தாரு பாருங்க, உன்னை யாரு மேலே கசப்பை பிசாசு கொண்டு வரானோ அவங்கள அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிரு. இப்போ பிசாசு உங்கள்கிட்ட வரவே மாட்டான், அவன் பிரிக்கிறதுக்கு தான் வரான், நான் சேர்ந்துக்கிறேன். அப்போ இவங்கிட்ட போனால் வம்புடா, ஏற்கனவே 4 அடி தூரத்தில் இருக்கிறான், நம்ம 8 அடி தூரம் கொண்டு போகணும்னு நினச்சா அவன் 1 அடி தூரத்தில் கிட்ட வச்சுக்கிறான், அதனால் இவங்கிட்ட போகக்கூடாது. அதாவது புரியுதுங்களா? அவன் தூரம் ஆக்குறது தான் வரான், ஒருத்தங்க மேலே கசப்பு கொண்டு வரான், நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்க கூடாது, அப்படி தான் அவன் பிரிவை கொண்டு வரான். நான் எனக்கு அடிக்கடி சொல்லுவேன், ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் தொப்புள் கொடி உறவு இருக்கிறது. தொப்புள் கொடி உறவு. இப்போ குழந்தையும் சாவடிக்கணும், ஆனால் குழந்தை மேலேயும் கைப்படக்கூடாது, தாய் மேலேயும் கைப்படக்கூடாது. எப்படி குழந்தைய சாகடிக்கிறது? நீங்கள் தான் குழந்தை, பாச தான் தாய். இப்போ உங்களை சாகடிக்கணும்னு பிசாசு விரும்புகிறான், அதுக்கு உங்கள் மேலே கை வைக்கக்கூடாதான். அங்கே எங்கே கை வைக்கிறான்? தொப்புள் கொடியை நறுக்கிட்டா. தொப்புள் கொடியை நறுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக தாய்க்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு கட்டாயி அந்த புள்ள தானே செத்து போயிடும். அப்போ உங்களுக்கும் பாஸ்டருக்கு இருக்கிற ஃபெல்லோஷிப்பில் அவன் கை வைக்கிறான். ஃபெல்லோஷிப் 1000 காரணம் சொல்லட்டுங்க, பேய் 1000 காரணம் சொல்லட்டும், அவன் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். நீங்கள் பிரிந்து வாழக்கூடாது, ஒரு ஐக்கியம் இல்லாமல் வாழக்கூடாது. நீங்கள் வெளிச்சத்தில் ஒளியிலே நடப்பீர்களானால் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்பீர்கள். நீ வெளிச்சத்தில் நடக்கிறையான்னு சொன்னால் ஒருவரோடு ஒருவர் எப்படி இருப்பீங்க? இதை விட என்கிட்ட கத்த சொன்னது எனக்கு வெளியேறப்பட்ட ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருவையும் அவனோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து நீ ஃபாலோ பண்ணுங்க. நான் சாக போகிறேன், எனக்கு வயசு 80, நான் சாக போகிறேன், மரணப்படுக்கையில் இருக்கிறேன். எனக்கும் பால் முருகேசுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, அப்போ என்ன இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, என் வழி கர்த்தருக்கு பிரியமா இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது புரியுதுங்களா? அதானே அந்த வசனம் சொல்லுது. என் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா நீ தேடிட்டு போவேனா, அவனை உன்னை தேடி வந்துட்டு உன்னோடு சமாதானமாகும்படி பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், கர்ணன் வரம் கேட்டது போல் நானும் கேட்குறேன், ஆண்டவரே நான் சாகும்போது நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், எனக்கு எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாதுப்பா, நான் கண்ணீரோட சாகக்கூடாதுப்பா. என் சபையை விட்டுட்டு போறேன்னு கூட எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனால் நான் சாகும்போது எனக்கு ஒருத்தன் பேசாமல் எனக்கு எதிரியாக இருந்தானா, உண்மையிலே சொல்கிறேன், நான் டேவிட் தோத்தான்னு சொல்கிறேன். டேவிட் தோத்து போயிட்டான், டேவிட்டுக்கு வச்ச பரீட்சையில் டேவிட் தோத்துட்டான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வசனம் தெளிவாக சொல்லுதுங்க, கண்ணாடி போல் சொல்லுதுங்க, புரியுதுங்களா? உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் சத்துருவை உன்னோடு சமாதானமாகும்படி பண்ணுவேன். இதனாலேயே நான் யாரையும் பகைச்சிக்க மாட்டேன், யாரையும். அவன் என்னை செருப்புல, என்னை வேணா நீங்கள் செக் பண்ணுங்க, என்னை உட்கார வச்சு என்னை செருப்புல அடிங்க, விளக்கமாத்தில் அடிங்க, நான் உங்களுக்காக சந்தோஷமாக சிரிச்சுட்டு அடுத்த போது காட்டுவேன், உங்களுக்காக இன்னும் நிறையா ஜெபம் பண்ணுவேன். அதுதான் அர்த்தம் அதுக்கு. ஏன்னா பிசாசு பிரிக்க வர, நான் உங்களை பகையை சம்பாரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் என் வழி கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு அர்த்தம். நான் எங்கேயோ தப்புன்ட்டு வருவேன், என் பொண்டாட்டி கோச்சுக்குவா. எனக்கு இது தெரியல, 5 வருஷம் தெரியல, என் பொண்டாட்டி போட்டு திட்டுவேன், அடிப்பேன். அந்த தப்பு என் பொண்டாட்டி மேலே தான் இருக்கும். ஆனால் நான் தப்பு வேற எங்கேயோ பண்ணதுனால தான் இங்கே பிரச்சனைன்னு என் கண்ணு 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு கண்ணு திறந்தார் கர்த்தர். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய வழிகள் சரியாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வழி கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். சரி, இந்த வித்தியாசத்தை பற்றி மறுபடியும் சொல்றேன். நம்ம வித்தியாசமாய் வாழணும். கர்த்தர் வித்தியாசம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. எனக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் உண்மையாய் ஊழியம் செய்யாதவனுக்கும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த நாட்களிலே உங்கள் கண்கள் மறுபடியும் காணுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ வித்தியாசத்தை படுத்துகிற தேவன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், என் ரகசியத்தை நான் வெளியே சொல்றேன். அப்போ தேவன் நம்மளை வித்தியாசப்படுத்த வேண்டும் என்றால், பழைய ஏற்பாடை வாசிக்கும் போது ஒரு ஐயா வீட்டில் பிரசங்கம் பண்ண, 10 வாதை அமிச்சார். அதில் ஒரு வாதை கார் இருள்,
ஊரே இருட்டாங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க வீட்டில் மாத்திரம் வெளிச்சம் இருந்துச்சான். இது எப்படிங்க? ஆண்டருடைய பிள்ளைங்க வீட்டில் மாத்திரம் வெளிச்சம் இருந்துச்சான். ஊரே இருட்டு. 3 நாள் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கலன்னு பைபிள் சொல்லுது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே தீப்பெட்டி கூட உங்களுக்கு இல்லாமல் போச்சு ஆண்டவரே, ஏன் வீட்டில் அவ்வளோ இருட்டாக இருக்குன்னு கேட்டேன். 3 நாள் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கலாம், அவ்வளோ இருட்டான். ஆனால் ஆண்டோடைய பிள்ளைங்க வீட்டில் என்ன இருந்துச்சான்? வெளிச்சம். ஏன்னா ஏன் ஜனத்துக்கும் ஊன் ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. இது கர்த்தருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் ஆண்டோடைய ஜனம், பிசாசோட ஜனம், ரட்சிக்கப்படாத ஜனம். ஆண்டவர் சொன்னாரு, ஏன் ஜனத்துக்கும் பார்வோனே ஊன் ஜனத்துக்கு நான் வித்தியாசம் உண்டு பண்ணுவேன். ஏன் ஜனத்தோட மிருக ஜீவனுக்கும் ஊன் ஜனத்தோட மிருக ஜீவனுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். எவ்வளவு அருமையான தேவன் பார்த்தீங்களா? அப்ப தேவன் வித்தியாசப்படுத்த விரும்புகிறார். இப்ப நான் எந்த பாயிண்ட்டுக்கு வரேன்? விபச்சாரி செய்தது தாண்டா நீயும் செய்யற, திருடன் செய்யறது தாண்டா நீயும் செய்யற, உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லுங்க. அதனால நான் சொல்றேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு அந்த 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 கன்க்ளூஷனுக்குள்ள அப்படியே கர்த்தர் கொண்டு வருகிறார். உன் பிதா பூரண சற்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராக இருங்கள். அப்போ கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நான் உன்னை வித்தியாசப்படுத்துகிறேன், நீ வித்தியாசமாயிரு. 1000 பாசஸ் இருந்தால் 1000 பாசஸ் கிட்ட இல்லாத ஒரு கேரக்டர் எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் நீ டெவலப் ஆகு. புரியுதுங்களா? பால் முருகேசால எதை மன்னிக்க முடியலையோ அதே சோதனை எனக்கு வரும்போது நான் மன்னிக்கணும். அவரால் எதை விட்டு கொடுக்க முடியலையோ அதை நான் விட்டு கொடுக்கணும். அவர் எங்கே உண்மையாக இருக்க முடியலையோ நாங்கள் உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பால் முருகேசை விட நான் ஒரு ஸ்டெப்பாவது நான் மேலே இருப்பேன். இவ்வளோதான் சீக்ரெட். பிறர் உண்மையற்று இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? இதுதான் டெஃபினேஷன். பிறர் உண்மையற்று இருக்கும் பொழுது, இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் வெளிப்பாடு தரேன். நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க, கேட்கவும் மாட்டீங்க. கேட்டிருந்தா என்கிட்ட சொல்லுங்க. இப்போ ஒரு வெளிப்பாடு தரேன், நல்லா கவனிக்கணும், யோசிச்சு சொல்லுங்க. நீங்கள் புத்திசாலிகள் கரெக்டாக சொல்லிடுவீங்க. இயேசுநாதருக்கு பசி வந்துச்சு, தின்னுட்டு போக வேண்டியதானே? சரியா, பசி வந்துருச்சு அவருக்கு. வழியில் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு, இலைகள் நல்லா இருக்குது. இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, நேராக போகிறாரு, போய் கனியை பார்க்குறாரு. வசனம் சொல்லுகிறது, அது அத்திப்பழ காலமாக இராதபடியால். அந்த வேர்டு புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அதாவது அன்சீசன். அது அன்சீசன் தானுங்க. பொம்பளை மூஞ்சில் ஏன்டா மீசலும் சபிக்கலாமா? உனக்கே மீச மொழிகளை நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சபிக்கலாமா? பொட்டைக்கோழி ஏன்டா கூலன்னு சபிக்கலாமா? இனிமேல் நீ முட்டையே போடக்கூடாதுன்னு. சேவக்கோழியை முட்டை போடலன்னு சொல்லிட்டு நீ நாசமாக போயிடுவேன்னு சபிக்கலாமா? சொல்லுங்கள், சபிக்கலாமா? இவருக்கு என்ன லொல்லு இருக்குன்னு அந்த மரத்தை போய், இனிமே உன்னிடத்துல எவனும் கனி புசிக்காது இருக்க கடவன்கிறார். அடுத்த நாள் வேரோடு பட்டி போச்சுங்க. ஹலோ, இவரு ஏங்க இந்த வேலை? ஏயா அத்திப்போல காலம் இல்லைங்கிறார் இல்லைங்க. இது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பைபிள் வாசிக்கும் போது, நான் பைபிளை வாசிக்கல சாரி சாருங்கிறீங்க, ஒத்துக்கிறேன், நன்றி. வாசித்தவங்களாவது சொல்லுங்கள். இதில் ரொம்ப நாளாக நான் கத்தட்ட கற்றுக்கிட்டேன், அதனால் சொல்லித்தரேன். புரியுதுங்களா? ஆக இதனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொல்லிடுறேனே. இதனுடைய வெளிப்பாடு நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லலை, இது எனக்கு தேவன் தந்த வெளிப்பாட்டை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்கிற காரியம் என்னென்னா, இலைகள் இருந்தால் பழம் இருக்கணும். அது இலை இருந்துச்சு, கனி இல்லை. அவர் இலையை நம்பி போயிட்டார். ரைட். நான் பெரிய கிறிஸ்தவனாக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கனி இல்லாத வாழ்க்கை. ரைட். இதெல்லாம் ஆண்டர் ரெவல்யூஷன். இப்போ நான் சொல்லக்கூடிய வெளிப்பாடு கேளுங்க. கனிக்காலம் இல்லை. என்ன காலம் இல்லை? ஆனால் அவர் கனி எதிர்பார்க்குறாரு. ஆனால் அவர் கனி. இப்போ உதாரணம் சொல்கிறேன். நான் பால் முருகேசு நாங்கள் வந்திருக்கிறேன், ஐயா எனக்கு விருந்து வச்சிருக்கிறாரு. இவர் இப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ இவர் திருச்சிக்கு வந்தார்னா, பாச நாதனும் இப்போ இவரும் திருச்சிக்கு வந்தார்னா, இப்போ நான் என்ன செய்யணும்? நான் என் காடி எடுத்துகிட்டு போகணும், நான் சுற்றணும். அப்படி தானேங்க? இவர் என்னை உட்கார சுற்றிட்டு இருக்கிறாரு, இத்தனையும் கடன் பட்டுட்டு போகிறேன். அன்பு ஒன்றை தவிர கடன் படாதுங்கிறாரு. அப்போ இவர் வந்தால் என் வேலை, என் ஊழியம் இருந்தாலும் விட்டுட்டு இவரை கூட்டிகிட்டு அலையணும், வேறு வழியே இல்லை. பாச நான் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போனால் என்ன செய்ய முடியும்? கூட்டிகிட்டு போயாகணும். இவர் என்னிடத்துல அன்பு கூர்ந்திருக்க, நான் இவரிடத்துல அன்பு கூர்ந்தால் இது கனிகாலம். இது சீசனில் கனி கொடுக்கிறது, தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பது. இவர் என்னை வெறுத்து ஒதுக்கி சபையில் பேசக்கூடாதுன்னு சொல்லி காரி துப்பி இடம் கொடுத்து அனுப்ப, எனக்கு படுக்கவே கூட நீ வெளியே போய் படியான்னு சொல்லியிருக்கும் போது, இவர் என்னை தேடி வரும்போது நான் இவரை கொண்டு போய் வீட்டில் உட்கார வச்சு சோறு போட்டால் அது கனி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத காலம். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? அந்த காலத்திலேயும் நான் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் கனி கொடுக்க கூடாத காலம். நான் உன்னை அன்பு கூறும்போது நீ என்னை அன்பு கூர்ந்தால் அது கனிகாலம். இதுதான் விபச்சாரம் செய்யறான், இதுதான் திருடன் செய்யறான், எல்லாம் அயோக்கியன்னு இதுதான் செஞ்சிட்டு இருக்கிறான்.
நீ எனக்கு இவர் தீங்கு செஞ்சுட்டாருங்க, நான் இவரை நேசிக்கணும் அவசியம் இல்லையே, புரியுதுங்களா? ஆனா இவர் என்னை தேடி வரார். வரும் பொழுது நான் இவருக்கு வாலண்டியரா நான் ஹெல்ப் பண்ணணும்னா நான் திரும்பி இவருக்கு நன்மை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நான் இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, யாரும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணுனா அதுதான் கனியற்ற காலத்தில் நான் கனி கொடுப்பதற்கு சமம். இதைத்தான் சொன்னேன். பிறர் உண்மையற்று இருந்தாலும் நீ உண்மையுள்ளவனா இருக்கணும். என் மனைவி கிட்ட நான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ நடந்து போடி பஸ் ஸ்டாண்டுக்குன்றுவேன். அப்போ கர்த்தர் சொன்னார், ஏய் நீ பேசிகிட்டு இருக்கும்போது விடாட்டினாலும் தப்பு கிடையாது, இப்போ பேசாமல் இருக்கும்போது தான் நீ விட்டே ஆகணும். அவள் உண்மையாக இல்லாட்டினாலும் நீ எப்படி இருக்கணும்? உன் டியூட்டியில் நீ கரெக்டாக இருக்கணும், நீ உண்மையாக இரு. புரியுதுங்களா? பிறர் உண்மையற்று இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவளாக இருக்கணும். இது அர்த்தம் புரியுதுங்களா? மற்றவங்க நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாலும் கூறாவிடலாம், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அவன் உன்னை அடிச்சிருக்கலாம், உதச்சிருக்கலாம், சந்தர்ப்பத்தை பாருங்கள். தாவீதை கொல்றதுக்கு சவுல் ஒரு குருவியை வேட்டையாடுறது போல் வேட்டையாடுறான். ஆனால் 3 தடவை ஒப்பு கொடுத்து இவன் வெட்டினான். இவன் செஞ்சானே பார்த்தீங்களா? சொம்பு தூக்கிட்டு வரான், அவன் இந்த ஷாலை அறுத்துட்டு வரான். இவன் நினச்சா கொன்றுக்கலாம்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே நான் கை வைக்க மாட்டேன்னு சொன்னான். தாவீதுக்கு சவுலுக்கு, இது போன பாயிண்ட் எக்ஸாம்பிள் விட்டுட்டேன். தாவீதை போல ஒரு அயோக்கியம் எவனா இருக்க முடியுமா? தாவீதை போல ஒரு அயோக்கியம். ஐயா இன்னொருத்தன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டான், கட்டின பொண்டாட்டியை கட்டின புருஷனுக்கு கூட்டி கொடுக்குறோம். எங்கள் தமிழ்நாட்டு பாஷையில் கதை நடக்கலை, போரில் கொண்டு போய் கொலை பண்ணிட்டாங்கிறான். இந்த 3 அயோக்கியத்தனமான வேலை பண்ணவன கர்த்தர் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன். இதெல்லாம் நியாயமாகப்படுதா? சவுல் சின்ன தப்பான்ட்டான், அவன் ராஜ்யபாரம் கிழிஞ்சு போச்சுட்டார் ஆண்டவர். ஏன்? கர்த்தர் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறாரா? இல்லை. அதாவது என்ன அர்த்தம்னா, நாத்தான்வேல் நெத்தனியல் போயிட்டு தாவீதோட தவறை உணர்த்தும் போது யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா இந்த பாஸ்டர் நிற்கும் போது ஒருத்தர் எந்திரிச்சு பாஸ்டர் உங்கள் மேட்ட அந்த தப்புன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோமா? நம்ம ஹியூமன் பீயிங் தானே, ஏற்றுக்குவோமா? ஒரு ராஜா ஒருத்தன் சொல்கிறான் அவன் மேலே தப்பு இருக்குது, நீ தான் அந்த குற்றவாளின்னு சொல்கிறான். நானாக இருந்தால் இப்படி கையை நீட்டினா அவன் தலையை வெட்டிடுவாங்க. கையை நீட்டினா வெட்டிடுவாங்க, அது ராஜ சட்டம். அது கையை நீட்டி இருப்பேன், செத்து போயிடுப்பான் அவன். ஆனால் தன்னை தாழ்த்தி மகாசபையில் ஆமாண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு தாழ்த்துறான். பார்த்தீங்களா? இதுதாங்க அக்செப்ட் பண்ணுறது. ஆதாம் ஏவாள் அப்படி தான். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஆதாமே என்ன எங்கேப்பா இருக்கிறான்னு கேட்டார். ஆண்டவரே நான் அந்த கனியை போச்சுட்டேன், நீ மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் நீங்களானு பிறந்திருக்கவே மாட்டோம், பாவத்தில் வந்திருக்க மாட்டோம். இவன் என்ன சொல்லிட்டான், யோ நீ கொடுத்த பொம்பளை தான் எனக்கு எடுத்து விட்டா. எப்படி ட்விஸ்ட் பண்ணி அடிக்கிறான் பாரு. நீ பொம்பளையை கொடுக்காத இருந்திருப்பீனால நான் தவறு பண்ணாத இருந்திருப்பேன். அப்படி வரான் பாயிண்ட்டுக்கு. என் தப்புக்கு ஒரு காரணம் நீங்கிறான், அதனால தான் மாட்டிக்கிறான். இது நம்ம கத்தட்ட ஒத்துக்கோங்க, அதுக்காக சொல்ல வரேன் அந்த ஒத்துக்கிற பாயிண்ட்டுக்கு. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், 2வது பாயிண்ட் சொல்லி 3வது பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கிறேன். பிறர் உண்மையற்று இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன இன்னொரு உதாரணம் கொடுத்துட்டு போகிறேன். இதுக்கு நீங்கள் டக்குன்னு பதில் சொல்லிடுவீங்க. அதாவது முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் இருப்பது போல என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். உன்னத பாட்டில் வசனம் இருக்குது. இப்போ நான் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட. முள்ளுகளுக்குள்ளே, இதெல்லாம் முள்ளுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் லீலி புஷ்பம் வச்சுக்கோங்களேன். முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் இருப்பது போல என் குமாரத்திகளுக்குள்ளே என்னுடைய பொண்டாட்டி இருக்கிறாள் அப்படிங்கிறார். ரைட்டுங்களா? இது நல்லா புரிஞ்சுட்டிங்களா? இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன். இப்போ பொண்டாட்டி எதுக்கு ஒப்பிட்டாரு, பிள்ளைங்களை எதுக்கு ஒப்பிட்டார்? என்னங்க அங்கே பார்க்குறீங்க? அவர் மூஞ்சில் எழுதியிருக்கா? 2 தடவை சொல்லிட்டாங்க. சும்மா பேசுங்க, பயந்தீங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க. நேற்றுக்காக தான் பொத்துன்னு விழுந்துருவீங்க. தப்பாக சொல்லிடுவோமோ அப்படின்னா தப்பாக தான் சொல்லுவீங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருப்பது போல என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். அப்போ லீலி புஷ்பத்தை பொண்டாட்டிக்கும் அந்த முட்களை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஒப்பிட்டார். அதாவது இது வளராத பிள்ளைங்க, இது வளர்ந்த பொண்டாட்டி. இப்போ நீ பிள்ளையா இருக்கிறியா பொண்டாட்டியா இருக்கிறியான்னு கர்த்தர் கேட்குறாரு. அதுக்கு தான் என்னுடைய அர்த்தம். முள்ளு ரோட்டில் போகிறவன் கிடையாது. முள்ளு யாருன்னா என்னுடைய குமாரத்தின்னு கர்த்தர் சொல்கிறார். யாருங்க? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேளுங்களேன். நீ பூவா முள்ளா? இதுதான் கர்த்தர் கேட்டார். முள்ளோட கேரக்டர் குத்துக்குன்னு குத்திக்கிட்டு இருக்கும் பூவை, புரியுதுங்களா? இந்த பூவோட கேரக்டர் நீ எவ்வளோ வேணா குத்து நான் வாசம் கொடுத்துட்ருக்கிறேன்னு சொல்லும். நீ இப்போ முள்ளா இருக்கிறியா பூவா இருக்கிறியா? கேள்வி புரியுதுங்களா? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருப்பது போல என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள்.
நான் என்ன சொல்கிறேன், குத்துறவங்க குத்தட்டுங்கிறேன். குத்துறவங்க குத்தட்டும், நம்ம உண்மையாக இருப்போம். நீ பூவாகவே இருந்துட்டு போயிட. நான் அடிக்கடி கேட்பேன், எங்கள் சர்ச்சில் வந்து அழுவாங்க, ஒன்று ஏமா என் புருஷன் என்ன தேவடியான்னு சொல்லி திட்டான். ஏமா உன் காதில் என்னம்மா போட்டிருக்கிற, தோடுங்க. அவன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் கேளுங்க. உன் காதில் என்னம்மா போட்டிருக்க, தோடுங்க. எத்தனை போனுங்க, 1.5 பவுனுங்க. சரி ஐடிங்க, நான் பித்தளைன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்றீங்க அப்படிமே. இல்லை இல்லை, நான் எல்லாம் சர்ச்சே சேர்ந்துக்குச்சு, உன் காதில் போட்டிருப்பது பித்தளை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அழுவீங்களா? அழுவீங்களா? தங்கன்னு உனக்கு தெரியுமில்ல, தங்கன்னு தெரியுமில்ல, நீ எதுக்கு அழுகிற? உன் கேரக்டர் உனக்கு தெரியுமில்ல, நீ புரியுதுங்களா நான் சொல்லுது? நீ எதுக்கு அழுகிற? நீ எதுக்கு அழுகிற? இன்னொரு ₹1 கோடி மதிப்பில் ஒரு கதையை சொல்லிட்டு நான் ஒரு பாட்டு அடுத்த செஷன் போக போகிறேன். என்னன்னா, ஒருத்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், ஒரு வயலினிஸ்ட் வந்து வாசிச்சுட்டு இருக்கிறார் மேடையில். பயங்கர கும்பல், எல்லாம் ஒன்ஸ் மோருங்கிறாங்க. இவர் சிரிக்கவே, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இவர் மூஞ்சில் மாத்திரம் சந்தோஷமே இல்லை. பக்கத்தில் இருக்கிற கேட்டாரான், ஏயா இவ்வளோ பெரிய ஹானர் உனக்கு கிடச்சிருக்குது, எல்லாரும் கை தட்டுறாங்க, கிளாப்ஸ் பண்ணுறாங்க, ஒன்ஸ் மோருங்கிறாங்க, ஏயா உன் மூஞ்சி இலவழ்ந்த மூஞ்சிமா இருக்குன்னு கேட்குறாரு. இவர் சொன்னாராம், 3வது லைனில் 4வது ஆள் கண்ணாடி போட்டு ஒரு கிழமை உட்காந்துருக்கான் பார், அவங்க கைத்தட்ட மாட்டேங்கிறான் பாருனாராம். அவனுக்கு அறிவு இல்லையாடா, 10,000 பேர் கைத்தட்டா, அந்த ஒரு அவன் காது கேட்குமோ தெரியாது, உசுருக்கான்னு கூட தெரியல, கிழமை உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் போய் கைத்தட்டலன்னு கோச்சிக்கிறியாப்பா. கடைசியில் எவனுமே கைத்தட்டல, அந்த கிழமை மாத்திரம் கைத்தட்டினா இவன் மூஞ்சில் மழை சந்தோஷம் வந்துருச்சான். இவனுக்கு வந்துச்சு கோபம், ஏயா உனக்கு நட்டுக்கிட்டு கண்டுக்குச்சா இல்லை அவனுக்கு நட்டு கண்டுக்குச்சா, ஐயா ஏதாவது ஒன்று சொல்லியா அப்படின்னு கேட்டா, கொஞ்ச நேரம் கம்முன்று, அவன் தான் என் மாஸ்டர் நானும். ஹலோ, இந்த சட்டை நல்லா இருக்குன்னு எவன் ஒத்துக்க மாட்டேன். இந்த சட்டை நல்லா தைச்சிருக்கீங்களே, எவன் தெரியுமா சொல்லணும்? இன்னொரு டெய்லர் சொல்லணும். என் பாட்டு நல்லா இருக்கு நீங்கள் சொல்லக்கூடாது, ஒரு பாடகர் சொல்லணும். நீ கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன்னு வசனம் இருக்குது. ஐயா நான் இன்னைக்கு சொல்கிறேன், அம்மா உங்களை நல்லவங்கன்னு சொல்கிறது கர்த்தர், 2வது உன் பொண்டாட்டி புருஷன் சொன்னால் போதும். இந்த ஊர் உலகமெல்லாம் நல்லது சொல்லுங்க, எதிர்பார்க்காதீங்க, அது சொல்லட்டும், அது தானாக வரும். அவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்களேன்னு பிடிச்சி அழுதுட்டு இருக்க வேண்டாம். உங்களை கர்த்தர் உத்தமன்னு சொன்னால் போதுங்க. உங்களை கர்த்தர் நல்ல, நான் இன்னைக்கு அப்படி தான் ஓடிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு என்னையெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் இவன் அயோக்கியன், இவன் துருபதேசக்காரன். என்னுடைய பெரிய பாஸ்டர் யோசிச்சு பாருங்க, என்னுடைய மேலே இருக்கிற பாஸ்டர்கிட்ட தப்பாக சொல்லி 3 ஆளை என்னை என் சர்ச்சை வேவு பார்க்கறதுக்கு அனுப்புறாரு. எனக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். என்னை எத்தனையோ போட்டு முள்ளு மாதிரி குத்தி தூக்கி எறிஞ்சாங்க. நான் இவன் என்ன இயேசுன்னு சொல்லாமல் பிரசங்கம் பண்ணுறான் அப்படின்ட்டு. நான் கவனிச்சிங்களா, என் பிரசங்கத்தில் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா? ஒரு அல்லையிலே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அல்லைக்கு சண்டை கிடையாது. இந்த வெள்ளஜப்பாக்காரர் சொன்னார் பார்த்தீங்களா, புரியுது? அல்லையிலையோனா என்னமோ சாத்தானுடைய பல்லு உடையதான். சாத்தானுக்கு ஏதுடா பல்லு? நீ சொல்கிற அல்லையா ஒரு பல்லு உடைஞ்சுன்னா இந்நேரம் மூஞ்சியே கிழிஞ்சிருக்குமே அவனுக்கு. அவன் உசுரோடு தான் இருக்கிறான். நீ அல்லையா சொன்னால் அவனுக்கு சாத்தானுடைய பல்லு உடையுமா? ஆளின்னு ஒன்று அதுக்கு பேர். எல்லா வேலையும் அல்லையா செய்யுமா? சரி, என்ன தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதனால் நான் என்ன நினச்சேன், ஜிப்பா போட்டு என்ன சாதிக்கலையோ, நீ வெள்ளை ட்ரெஸ் போட்டு எதை சாதிக்கலையோ, நீ அல்லையா சொல்லி எதை சாதிக்கலையோ, நீ ஜெபிச்சு என்ன சாதிக்கலையோ, நான் சாதிக்கிறேன்யா. எனக்கு இதுதான் வைராக்கியம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஆக நான் என்ன சொல்ல வரேன், நம்மளை நல்லவர்னு சொல்கிறது கர்த்தர் ஒருத்தர் இருந்தால் போதும். ரைட்டுங்களா? நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். ஆகவே நீங்கள் நம்ம பூவாத்தான் இருக்கணுமே ஒழிய நம்ம யாராக இருக்கக்கூடாது. யோசேப் பார்த்தீங்களா, அத்தனை பேர் கெட்டதை செஞ்சு யோசேப் நல்லது செஞ்சான் பார்த்தீங்களா? தாவீது அதே போல் சவுலுக்கு நன்மை செய்தான். அதே போல் நம்முடைய கேரக்டர் மாறணும். பிறர் உண்மையற்று இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அந்த சரணத்தோட தொடர்ச்சியை நான் போயிடட்டுமா? திரும்பவும் பாரு, அந்த ராகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏ தன்னானே 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 தன தானே தன்னானே தன்னானே போடு தன்னானே 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 தன தானே தன்னானே தன்னானே. நாட்டுப்புற பாட்டு ஒன்ன பாட வந்தேன், உங்க நெஞ்சுக்குள்ள நல்ல செய்திய போட வந்தேன். அண்ணன் மக்கா பொண்ண மக்காவை தேடி வந்தேன், அந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பத்தானே கூற வந்தேன். வானத்தையும் பூமியையும் வார்த்தையால படைச்சவரு, வார்த்தையாய் இறங்கி வந்து உன்னை வாழ வச்சவரு. நல்லவர் கெட்டவர் யாவரோடும் உள்ளவர், அவர்தான் என்னையும் மீட்ட எம்பேருமான் ரட்சகர். ஏ தன்னானே
போடு தன்னானே 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 தனதானே தன்னானே தன்னானே. வீடு வரை உறவு வரும், ஓ வீடு வரை உறவு வரும், வீதி வரை மனைவி வரும், காடு வரை பிள்ளை வரும், கடைசி வர யார் வருவா? 10 பதபதப்பு, 20 இருமாப்பு, 30 உடல் முறுக்கு, 40 தலை நரைப்பு, 50 ஆட்டம் வரும், 60 ஓட்டம் வரும். இத நீ புரிஞ்சுக்கிட்டா இயேசுவின் மேல் நாட்டம் வரும். இதத்தானே நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும். உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவத்தான் நம்பிடணும். இதத்தானே நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும். உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவத்தான் நம்பிடணும். ஏ தன்னானே போடு தன்னானே 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 தனதானே தன்னானே தன்னானே. நாட்டுப்புற பாட்டு ஒன்று பாட வந்தேன், உங்க நெஞ்சுக்குள்ள நல்ல செய்திய போட வந்தேன். அண்ணன் மக்கா பொண்ண மக்காவை தேடி வந்தேன், அந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பத்தானே கூற வந்தேன். வானத்தையும் பூமியையும் வார்த்தையால படைச்சவரு, வார்த்தையாய் இறங்கி வந்து உன்ன வாழ வச்சவரு. நல்லவரு கெட்டவரு யாவரோடும் உள்ளவரு, அவர்தான் என்னையும் மீட்ட எம்பேருமான் ரட்சகர். ஏ தன்னானே போடு தன்னானே 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 தனதானே தன்னானே தன்னானே. போடு தன்னானே 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 தனதானே தன்னானே தன்னானே தனதானே தன்னானே தன்னானே. உட்காருவோம். எதுல நாம் உண்மையாக இருக்க வேண்டும்? நான் வேகமாய் ஓடுறேன். லூக்கா 16:10 விதமாய் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறவன் அநேகவற்றிலே உண்மையுள்ளவனாய் இருப்பான். நல்லா கவனிங்க. உண்மைக்கு இலக்கணம் கொடுத்துட்டு இப்போ நான் எதில் உண்மையாக இருக்கணும், எப்படி உண்மையாக இருக்குன்னு சொல்ல வர மிக முக்கியமான காரியங்களுக்கு வரும். நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கவனிங்க, கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கணும். நீங்கள் பெரிய காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு உண்மையாக இருக்க சொல்லலை. நீங்கள் ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கொஞ்சத்திலே உண்மையுள்ளவளாக இருக்கணும். புரியத்துக்காக சொல்ல வரேன். உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கிறீங்க, உங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு ₹1 நோட்டு, உங்கள் ஒரு வெள்ளி வச்சிருக்கிறீங்க. அந்த ஒரு வெள்ளியை அவள் திருடிக்கிறான். நல்லா கவனிங்க. இப்போ அந்த வேலைக்காரியை நீங்கள் வீட்டில் வச்சிருப்பீங்களா? என்னுடைய கேள்வி. ஏன்னா ஒரு வெள்ளியை திருடுறவன் நிச்சயமா 1000 வெள்ளியை திருடுவான், இல்லைங்களா? அதுதான் விஷயம். இதை திருடுறவன் செயினையும் திருடுவான், எல்லாத்தையும் திருடுவான். ஆக நான் உங்களுக்கு சொல்றேன், யாராவது வீட்டில் வேலைக்காரன் வந்தால் அது ஒன்றும் தெரியாத போல ₹1 போட்டு பாருங்க, வெடுக்கிறான்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்போ ₹1 உண்மையா இராதவன் ₹1000 நிச்சயமா உண்மையா இருக்க முடியாது. இப்போ கர்த்தர்கிட்ட வந்து என்னை கோடீஸ்வரனாக்குன்னு ஜெபம் பண்றீங்களே, உங்களை கோடீஸ்வரனாக கர்த்தர் மாற்றுவார். ஆனா உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த ₹100 நீங்க உண்மையாக இருக்கும்போது உங்களை கர்த்தர் 1000ங்களுக்கு அதிபதி ஆக்குவார். நமக்கு அது உண்மை புரிய மாட்டேங்குது. நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி கோடீஸ்வரன் ஆகணும்னு நமக்கு தெரியறது இல்லை. கொஞ்சத்திலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சரி, இப்போ கவனிங்க, ஒரு காரியம் சொல்றேன். டிஜிஎஸ் தினகரனை பற்றி ஒரு காரியம். அவர் கடன் வாங்கி தற்கொலை பண்ணி குடும்பத்தோட தற்கொலை பண்ண போகும்போது தான் கர்த்தர் அவரை சந்தித்தார். சந்திக்கும் போது இவர் சொன்னார், ஆண்டவரே நான் சாகிறத பற்றி பயப்படலை, நான் கடனோட சாகிறேன்னு கவலையாக இருக்குது. ஆண்டவரே ஒரு சாட்சி இல்லாமல் சாகிறனே. கையில் 10 காசு இல்லைங்க. ஒரு பெரிய பேங்க் மேனேஜர் அவ்வளோ கடன் பட்டு கடன் கட்ட முடியாமல் சாகிற மாதிரி போயிட்டார். இப்போ சொன்னாராம், இப்போ உனக்கு ₹1 அருமை தெரியுதான்னு கேட்டாராம். ₹1 அருமை தெரியுதா அப்படின்னு கேட்டாராம். ஆண்டவரே தெரியுதா ஆண்டவரே என்னாராம். இன்னைக்கு நீ இந்த பணத்தை நீ எப்படி மதிக்கிறியோ இதே போல் நீ சாகிற வரைக்கும் பணத்தை மதிக்கணும். புரியுதுங்களா? இன்னையிலேருந்து உன் வறுமையை நான் மாற்றி போடுறேன். உன்னை நான் கோடீஸ்வரனாக பல கோடிகளை உன் கையில் தரப்போகிறேன். இந்த உண்மையில் நீ இரு அப்படின்னாராம். இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் நான் இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்தேன். உனக்கு ₹1 அருமை தெரிஞ்சாதான் ₹1,00,00,000 அருமை நமக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கி நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ₹1 வீண் செலவு செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கால்வாசி ஆசீர்வாதம் தருவார். ஏன்னா
உங்களுக்கு 2 பையன் இருக்கிறான். ஒரு பையன்கிட்ட 1 ரூபா கொடுக்குறீங்க, பத்திரமா வச்சிருக்கான். 10 ரூபா கொடுத்துருக்கீங்க, பத்திரமா வச்சிருக்கான். 100 ரூபா கொடுத்துருக்கீங்க, பத்திரமா வச்சிருக்கான். இன்னொருத்தன் 1000 ரூபா கொடுத்தாலும் செலவு பண்ணிடுறான். யார் கையில் நம்ம பணத்தை படிப்போம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஆண்டவர் உங்கள் கையில் நம்பி உங்கள் கையில் தருகிற அத்தனை பணத்துக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு பண விஷயத்துக்காக நான் உதாரணம் சொல்ல வரேன். அதுதான் கொஞ்சத்திலே உண்மை அப்படிங்கிற காரியம். ஆகவே நம்ம கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை அநேக வெற்றிக்கு உண்மையாக்குவார். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், எனக்கு சைக்கிள் கொடுத்தாரு, டிவிஎஸ் பெட்டு பிடிக்கும்போது எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா நான் சொன்னேன், என்னை சைக்கிள் டிரைவராக இருந்து நீ டிவிஎஸ் ஃபிஃப்டி டிரைவராக கர்த்தர் என்னை ப்ரொமோட் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். கார் கொடுத்தாரு, நான் சந்தோஷப்படலை. ஏன்னா நான் டிவிஎஸ் ஃபிஃப்டி டிரைவராக இருந்தேன், இப்போ என்னை வந்து எந்த டிரைவராக மாற்றிருக்காரு? கார் டிரைவராக மாற்றிருக்கேன். எனக்கு ஹெலிகாப்டரே கொடுத்தாலும் நான் உண்மையிலேயே சொல்கிறேன், என் மூஞ்சில் சந்தோஷம் வராது. ஏன்னா அது யாருது தெரியுங்களா? அதெல்லாம் கர்த்தருடையது. நம்ம அதுக்கு வந்து ஸ்டீவர்ட்ஸ் ஒளி, வி ஆர் நாட் த ஓனர்ஸ் ஆஃப் த ஃபார் மெட்டீரியல்ஸ். நம்ம வந்து அந்த ஸ்டீவர்ட்ஸ்னா உக்ரானக்காரர்கள், நம்ம தான் பொறுப்பாளர்கள். நம்மளை பொறுப்பாளராக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாருல்ல. உன் பெத்த குழந்தை கூட நீ பொறுப்பாளர் தான். உன் குழந்தைக்கே சொந்தக்காரர் ஆண்டவர் தான். நம்ம ஒரு பொறுப்பாளராக இருந்து குழந்தையை பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுட்டிங்களா? ஆக அந்த எண்ணத்தோடு நான் போயிட்டு இருக்கிறேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது நம்மளை அநேக வெற்றிக்கு அதிகாரி ஆக்குவார். சீக்கிரம் இன்னொரு நல்ல ஒரு தாட்டை கொடுத்து, தாட்டில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இந்தியாவில் கமலஹாசன் என்று சொல்லக்கூடிய நடிகர் இருக்கிறாரு. அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. ஐயா, உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நல்லா கவனிச்சு வாங்க, கொஞ்சம் வேகமாக ஓடுறேன். அப்போ அவன் சொன்னா, பேட்டி எடுக்கும்போது எங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை. ஐயா, உங்கள் அம்மா அப்படி என்ன வார்த்தை சொன்னாங்க? எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை என்னன்னா, என் மகன், நீ மகனே கமலஹாசா, நீ குப்பை கொட்ட போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. குப்பை பொறுக்கிறதுக்கு போ, தெரு கூட்டுறதுக்கு போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீ குப்பை கொட்டுற மாதிரி எவனும் குப்பை கொட்டக்கூடாது அப்படின்னாலும். ஏதாவது புரியுதுங்களா? அதாவது அதில் உன் திறமையை காட்டுனா, நீ குப்பை கொட்டுற மாதிரி எவனும் குப்பை கொட்டக்கூடாது கமலஹாசன், எந்த வேலை வேணா பண்ணு, ஆனால் உனக்கு நிகர் நீயா தான் இருக்கணும். புரியுதுங்களா? உனக்கு நிகர் நீயா இருக்கணும். ஆண்டவர் இதை எப்படி சொன்னாரு? தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை காண்பாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். உங்கள் கையில் என்ன கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்க, அதில் உண்மையாக இருங்க. உங்களை கூட்டுற வேலை கொடுத்துருக்காரா, அதில் உண்மையாக இருங்க. உங்களை படிப்படியாக கர்த்தர் தூக்குவார். நான் எங்கள் தமிழ்நாட்டில் சொல்லுவேன், உஃப்னு ஊதுற அடுப்பு இருக்குது, கண்ணிலலாம் புகை வடியும், தண்ணி வடியும். அப்போ அதில் நீ உண்மையாக இருந்தால் உனக்கு சீமன ஸ்டவ் தருவார். அதில் உண்மையாக இருந்தால் உனக்கு கேஸ் ஸ்டவ் தருவார். இன்னும் உண்மையாக இருந்தால் உனக்கு சமையல் கட்டு பார்த்துட்டு கர்த்தர் போக விட மாட்டாருமே. அதில் உண்மையாக இருக்க பழகணுங்க. எப்படி உண்மையாக இருக்குன்னே தெரியுதில்லை. நீ சைக்கிளில் உண்மையாக இருந்தால் தான் கர்த்தர் உன்னை டிவிஎஸ் ஃபிஃப்டிக்கு அதிபதி ஆக்குவார். உனக்கு கர்த்தர் கொடுத்த டிவிஎஸ் ஃபிஃப்டியில் உண்மையாக இருந்தால் தான் உனக்கு கர்த்தர் ஒரு காடிக்கு அதிகாரி ஆக்குவார். அப்படியே படிப்படியாக மேலே ஏறி போகணுமே ஒழிய நீ எடுத்துனா சைன்னு போகிறது அல்ல. 1000 ஆத்மா வேணும்னு கேட்குறல்ல, இல்லை, 10 ஆத்துமாவில் நீ உண்மையாக இருக்கணும். 10 ஆத்துமாவில் 10. இன்னைக்கு நான் சொல்கிறேனே, இன்னைக்கு காலைல பைபிள் காலேஜுக்கு போனேன், 15 பேர் கூட இல்லை. 1 கோடி பேர் இருந்தால் எப்படி பிரசங்கம் பண்ணணும் அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் பண்ணுறேன்? 15 பேத்துக்காக நான் பண்ணல, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம். அந்த ஊழியத்தில் அப்படின்னா எல்லாம் அப்படியே சொல்லுவேன். பட்டிக்காட்டில் நான் சொல்லுவேன், உங்கள் சர்ச்சில் ஒரு டாக்டர் வந்தால், ஒரு ஐஏஎஸ் வந்தால் எப்படி மெசேஜ் கொடுப்பேன்? அப்படி உட்காந்து ரெடி பண்ணு மெசேஜ் ரெடி பண்ணு. தெய்வத்தோட வார்த்தை. அவன் படிச்சிருக்கிறான், படிக்கல, உன்னுடைய செய்தி தரமானதாக வரணும். உன் செய்தி அந்த முட்டாளுக்கும் புரியணும், ஞானியும் கேள்வி கேட்க வைக்கணும். அந்த ரேஞ்சில் இருக்கு நம்முடைய மெசேஜ். புரியுதுங்களா? அப்படிதான் நான் நான் பழகிட்டு இருக்கிறேன். ஆகவே நான் என்ன சொல்றேன், உண்மையா இருங்க. அதுக்காக சொல்ல வரேன், உண்மையா இருங்க. யாரோ வந்தா பேசுறது, யாரும் வரலன்னா கேவலமா பேசுறது, தூங்கி எழுச்சிட்டு கைக்கு வந்த வசனத்தை போய் பேச, அப்படி அல்ல. நீங்க உண்மையா இருங்க. கொஞ்சத்திலே உண்மையா இருக்கும்போது கர்த்தர் அநேக வெற்றிக்கு நம்மை அதிகாரியாக வல்லவரா இருக்கிறார். ஆகவே பாருங்க, அந்த தாளந்த விஷயத்துல அப்படிதான். சரி, முக்கியமான காரியம் சொல்லணே. காமராஜர் சொல்லக்கூடிய ஒரு பழைய எங்களுக்கு எக்ஸ்-சிஎம் ஒருத்தர் இருந்தார் எங்கள் தமிழ்நாட்டை. அந்த சிஎம் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவரை பற்றி பல காரியங்கள் இருக்குது. நான் நிறைய காரியங்கள் எழுதி வச்சிருக்கேன். நான் 1-2 சொல்கிறேன். எப்படின்னா, அவர் போஸ்டிங் கிடச்சி வீட்டுக்கு வராராம். இவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு தண்ணி பைப் இருக்குல்ல, அதுக்கு எழுதி போட்டுருக்காரு. இவர் வெற்றி பெற்று வீட்டுக்கு வரதுக்குள்ள தண்ணி பைப் போட்டானுங்க. நடந்த நிகழ்ச்சிங்க, மனசில் வைங்க. ஒரு உலக மனுஷனுடைய உண்மையை பாருங்கள். நான் இப்போ உண்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது நின்றுட்டாராம். வீட்டுக்குள்ளேயே போகலையாம். இது எப்படி பைப் வந்துச்சுன்னாராம். இல்லைங்க, இந்த மாதிரி மில் போட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நகராட்சியிலேருந்து போட்டாங்கன்னு சொன்னேன், முனிசிபாலிட்டி இவர் சொன்னாராம், எனக்கு முன்னாடி பதிவு பண்ணவங்களுக்கு தண்ணி வரல, எனக்கு தெரியும். இந்த பைப்பை ரிமூவ் பண்ண தான் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம். இப்படி நீங்கள் நான் சொல்ல முடியுமா, செய்ய முடியுமா? இப்படி இவரை பற்றி 100 காரியங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் பேசுகிறோம். அவரை பற்றி அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தனக்கோடின்னு சொல்லிட்டு 2 ரூபா 3 அணா, அதை நான் கூட எழுதி வச்சுருக்கேன். 2 அணா அந்த அமௌண்ட் எழுதி வச்சுருக்கேன். 67 ரூபா 3 அணா. அணாங்கிறது 6 காசு, அப்போ 18 காசு. அப்போ அந்த அக்கௌண்ட்டில் டேலி ஆகலை. அவருடைய உயிருக்குயிரான நண்பர் அவர் தான், பர்சனல் செக்ரட்டரி. அவர் கணக்கு இடிக்குது அப்படின்னாராம். எனக்கு 1 நாள் டைம் கொடுங்கன்னாராம். இவர் சொன்னாராம், 10 நிமிஷம் டைம் தரேன், என் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால
முடிஞ்சா டேலி பண்ணு, இல்லை உன் பணத்தை போட்டு நான் முதல்ல செட்டில் பண்ணு, அப்போ தான் உங்கள்கிட்ட பேசுவேன்டாரோ. எப்படி பெர்ஃபெக்டாக இருந்திருக்காங்க பாருங்களேன். மொரார்ஜி தேசாயை பற்றி சொல்கிறேன், எங்களுடைய பிரைம் மினிஸ்டரை பற்றி பெருமையாக சொல்கிறேன் கேளுங்க. அவர் அப்போ அவர்கிட்ட போய் அவர் பொண்ணு வந்து மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலாம். இவன் மார்க் கம்மியாக எடுத்துருக்குறா. அப்போ அவர் சொல்லியிருக்க அப்பா கிட்ட, அப்பா டேடி நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை என் பொண்ணுன்னு மட்டும் சொல்லுங்கள் டேடி, எனக்கு வேறு ஒன்றும் வேணாம், நான் என் கனவே டாக்டர் ஆகணும்னா எனக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், நான் செத்து போயிடுவேன், எனக்கு எப்படியாவது படிக்க வச்சுருங்கன்னாராம். அவர் சொல்லிட்டாராம், நீ செத்தாலும் சரி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்டாராம். அந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போச்சு. இது சரித்திரம். என்னங்க இதை யோசிச்சு பாருங்க. நமக்கு வெக்கம் வரத்துக்காக நான் சொல்கிறேன், நம்ம வெக்கப்படணும். ஒரு உலக மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், அவங்க இதாங்க உண்மை, இதாங்க உண்மை. ஏன்னா நான் ஏன் அவர் ரெக்கமெண்ட் பண்ணல தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? குவாலிஃபைடான ஒரு பர்சனுக்கு இடம் கிடைக்காம போதில்ல, தகுதியான ஒருத்தனுக்கு இடத்த தூக்கிட்டு நான் உன்னை தூக்கி நான் போட சொல்கிறேனே, அப்போ அந்த இடத்துக்கு வரவனுக்கு சீட்டுலாம் வெளியே போகிறாங்கல்ல, அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்றாராம். இதுதாங்க விஷயம். நம்ம கவனிங்க, இதுதான், இதில் தான் நம்ம படிக்க வேண்டிய காரியமே நமக்கு இதில் தான் அடங்கியிருக்குது. நான் இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். எப்படின்னா, அநேக ஊழியக்காரர் தெரியல, என்னை பயன்படுத்துங்கப்பான்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான், மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு. கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பக்கம் இவன் கை தூக்கிட்டு இருக்கிறான், என்னை பயன்படுத்துங்கன்னு. மறுபக்கம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்காக? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த. அவர் ஒரு பக்கம் ஆளை தொலைவிட்டு இருக்கிறார், இவன் ஒரு பக்கம் கையை தூக்கிட்டு என்ன பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு பக்கம் கவனிக்க. இப்போ என்ன சொல்ல வரேன், தாவீது எப்படி சிங்காசனத்துக்கு வந்தான், இந்த ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு, தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நல்லா கவனிக்கணும். தாவீதை நீங்கள் படிக்க வேண்டிய அவன் எப்படி ராஜாவானான்னு சொல்லிடுறேன், நீங்களும் ராஜாவாக முடியும். தாவீதை விட நீங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கல, இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஆனால் தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். புரியுதுங்களா? அவன் எப்படி சிங்காசனத்துக்கு போனான்? கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம கர்த்தருடைய தராசில் இருக்கிறோன்னு. அவன் எப்படி ஜெயிச்சான்னு சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இவன் ஒரு தடவை ஆடு மேய்க்க போகிறான். ஆடு மேய்க்க போகும்போது கரடி வந்துச்சு. நல்லா புரிஞ்சுட்டிங்களா? அதை கரடி கிட்ட இருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினான். ரெண்டாவது தடவை என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு. சிங்கத்தோட வாயிலேருந்து அந்த அழுங்காமல் அந்த குட்டியை காப்பாற்றினான். நம்பர் 2. இப்போ என் கேள்வி இங்கே நிப்பாட்டிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். இப்போ வந்து நீங்கள் ஆடு மேய்க்கிறீங்க, ஒரு 4 ஆடு தூக்கிட்டு போயிடுது சிங்கம். நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, புரிஞ்சுக்கோங்களேன். அப்பா கேட்குறாரு, எங்கடா ஆட்டில் 4 குறைதானே, அப்பாப்பா சிங்கம் வந்து தூக்கிட்டு போயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னால் எந்த அப்பனாவது புள்ளையை அடிப்பானா? கண்ணா நீ தப்பிச்சதே போகண்டா ராசா அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க மாட்டானா? இவன் சொல்லியிருக்கலாமே, உயிருக்கு பயந்துட்டு வந்திருக்கலாமே. தான் உயிரை பணையை வச்சு ஆட்டை காப்பாற்றுறானே. சொல்கிறது புரியுதுங்களா? கோலியாத்தை போய் ஜெயிச்சானே. கரடி காலாண்டு எக்ஸாமு எங்கள் ஊரில் 3 எக்ஸாம் நடக்கும், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் சொல்லிட்டு. கரடி குவார்டர்லி, சிங்கம் தான் ஹாஃப் இயர்லி, இந்த கோலியாத் தான் ஆனுவல் எக்ஸாம். பாஸ் பண்ணால் தூக்கி கொண்டு சிங்காசனத்தில் கத்தரை வச்சார். இப்போ கத்தர் பார்த்தாரு, கவனிக்கணும், கத்தர் பார்த்தாரு, ஆட்டையே தான் உயிரை கொடுத்து காப்பாற்றுருவேன், என் ஜனத்தை காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா? விஷயம் முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? காட்டில் இருக்கிறான், இவனுக்கு தெரியாது அவன் கர்த்தருடைய தராசில் இருந்தான். கர்த்தருடைய தராசில் அவன் இருந்தான், இவனுக்கு தெரியாது. கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சுன்னா இல்லை, கர்த்தர் அவனை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவனை கொண்டு போய் நான் சிங்காசனத்தில் வைக்க போகிறேன், என்னுடைய சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வைக்க போகிறேன். அவன் சவுல் சரியில்லை, அடுத்த ராஜாவை கர்த்தருடைய கண்கள் துளாவுகிறது. அப்போ யார் மேலே கர்த்தருடைய கண்ணு விழுந்துச்சுன்னா தாவீது மேலே விழுந்தது. நான் இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க சிஸ்டர், பிரதர், உங்ககிட்ட என்ன வேலையை கர்த்தர் தந்திருக்கிறாரோ அதில் உண்மையாக இருங்க. உங்களை கர்த்தர் சிங்காசனத்தில் உயர்த்தாமல் போகவே மாட்டார். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை காண்பாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். சின்ன வேலையாக இருக்கட்டுங்க, உங்களை யாரும் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் தயவு செய்து உண்மையாக இருங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன், நீங்கள் தவறாக நினைக்க வேணாம். நான் கடையில் போனால் அங்கே தமிழ்நாட்டில் டீ குடிப்பேன், போயதுக்காக சொல்ல வரேன். டீ வந்து அங்கே வந்து ஒரு 3 ரூபா, காஃபி வந்து 5 ரூபா. அப்போ நான் என்ன குடிப்பேன்? டீ குடிக்கிறேன். இட்லி 2 ரூபா, தோசை 8 ரூபா இருக்கும். நான் என்ன சாப்பிட்றேன்? கடைக்கு போனால் 2 இட்லி சாப்பிட்றேன். ஏன்? அந்த 5 ரூபாய் நான் வீண் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் இன்னொருத்தர் பால் முறையாக செய்ய கூட்டிகிட்டு போகிறார். பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்கிறார். 2 நெய் ரோஸ்ட்டு போட்டுனா எப்படி இருக்கும்? அத்தருக்கு எப்படி இருக்கும்? நான் தோத்துறேன் பார்த்துறீங்களா? இங்கே தான் நான் தோக்குறேன். நான் எங்கே நான் எனக்கு வந்து பால், எனக்கு நான் நெய் ரோஸ் தின்னா பாஸ்டருக்கு வேணான்னு சொல்ல போகிறாரா? ஆனால் இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, டே உன் காசுனா எப்படி திம்ப? புரியுதுங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு வாரம் வந்து கதவை திறக்கிற கேளுங்க, எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியிருப்பேன். ரூம் லைட்டு மாதிரி அது 7 மணிக்கு மேலே தான் போடுவேன். எல்லா லைட்டும் போட தெரியும். நான் போனால் இப்போ அங்கே பாருங்க கிச்சன் லைட் எரியுது. நான் என் சர்ச் வந்து எரிய விட மாட்டேன். அங்கே ஆளாக இருக்குது, இப்போ வேணும்னா போட்டுட்டு போங்கன்னு சொல்லுவேன்.
புரியுதுக்காக சொல்ல வரேன், புரியுதுங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன், என் காசை நான் எப்படி பாவிப்பனோ, என் பொருளை நான் எப்படி பாவிப்பனோ, அதே போல தான் இன்னொருத்தன் பொருளையும் பாவிக்கணும். இதெல்லாம் எனக்கு பால் முருகேசன் தட்டி கொடுக்க வேணாம், ஆஹா அதெல்லாம் தேவையில்லை. என்னை தட்டி கொடுக்க வேண்டிய அங்கே ஒருத்தர் இருக்கிறார், என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். அவர் வைக்கிற பரீட்சையில் நான் மார்க் வாங்கிட்டே போகணுங்க. அவர் வைக்கிற பரீட்சையில் ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாத இருந்தாரலாம். ஐயா, அந்த உலகத்துக்கு முன்பதாக நீ மாசு இல்லாதவனா இருந்தாரலாம். கர்த்தர் சொல்றாரு, ஏன் சிங்காசனத்துக்கு முன்பாக நீ மாசு இல்லாத இருக்கணும், எனக்கு முன்பதாக நீ உத்தமனா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நான் உங்களோட சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, தயவு செய்து கொஞ்சத்திலே உண்மையாயிருங்கள், ஆடு மேய்க்கிறதுல உண்மையாயிருங்க, அந்த கரடி வரும்போது உண்மையா இருங்க. கர்த்தர் பாப்பாரு, சரியான நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவார். இன்னும் கூட சில காரியங்கள் சொல்ல முடியும். யோசேப்பு என்ன செஞ்சான் அப்படின்னா, அவன் ஜெயிலில் இருக்கிறான். என்னையா தரிசனம், உன் தரிசனம் ஆச்சு, நீயாச்சு சிங்காசனம் சொல்லிட்டு மாவாட்டை வச்சுட்டு இருக்கிற, கொண்டு போய் ஜெயிலில் போட்டியேன்னு இருக்கலாம். ஆனா அங்க அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட், அது இன்டர்பிரேஷன், தி கிஃப்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன் அவன் யூஸ் பண்றான். ஜெயிலில் கொண்டு பக்கத்துக்கான போன அவன் ரெண்டு பேத்துக்கு அர்த்தம் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம், இவனுக்கு கொடுக்கப்பட்ட வரத்திலே இவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். சவுலுக்கு பேய் ஓட்டும் போது கூட பாருங்க, யாரா கிண்ணறன் நல்லா வாசிப்பான்னு கேட்டா தாவீது வாசிப்பாங்கிற அளவுக்கு போயிட்டான். இவன் ஆடு மாய்க்கிறவன், ஆமா போ இல்லை, அவன் அங்கேயும் கிண்ணறன் வாசிக்கிட்டே இருந்தான், தான் தொழிலில் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டே இருந்தான். அவன் இவன் சும்மா உள்ள கத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருங்க. இன்னைக்கும் சொல்றாங்க, இந்த டேவிட் இப்படி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு நாள் வரப்போகுது, உலகம் எங்கும் போய் நான் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு விசுவாசம் இருக்கிறது. நான் 10 பேத்துக்கு நான் கத்திட்டு இருக்கிறேன், நான் கத்துறேன். ஆனா கத்தருக்கு தெரியும் இவனை எங்க எப்ப பயன்படுத்துன்னு தெரியும். ஒரு நாள் வரும், கத்தரனை பயன்படுத்துவார். இந்த சத்தியம் உலகம் முழுக்க போகணுங்கிறது என்னுடைய ஆசை, கத்தருடைய ஆசை. கத்தர் நிச்சயம் கொண்டு போவார். இப்ப என்னை ஆடு மேய்க்க விட்டுட்டு இருக்கிறார். இல்ல, இந்த ஆட்டுல நான் உண்மையா இருக்கும்போது, இந்த 10 ஆட்டுல நான் உண்மையா இருக்கும்போது, எனக்கு கீழே ஒரு சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால நம்மளுடைய கடமை என்ன, நம்ம உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இதுதான் நான் திரும்பி 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 வலியுறுத்துறது. பெரிய ஃபார்முலா தேவையில்லை. நம்ம உண்மையா இருக்க பழகும் போது கத்தர் நம்மளை உயர்த்தி விடுவார். ஆகவே அந்த காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். சரி, 3வது காரியம் சொல்றேன். இந்த 2வது பாயிண்ட் முடிச்சுட்டு அடுத்த காரியம் நம்ம எதுல உண்மையா இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு லூக்கா 16:11 அந்த ஒரு வசனம் தானே வாசிங்க, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். லூக்கா 16:11. கவனிங்க, அநீதியான உலகப் பொருளில் நீங்கள் உண்மையா இராவிட்டால் உங்களை நம்பி மெய்ப்பொருளை யாருப்பா தருவா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்ப நீங்க எங்க உண்மையா இருக்கணும்னு பாருங்க. அநீதியான உலகப் பொருட்கள் அல்லது பண விஷயம் கூட வைத்துக் கொள்ளலாம். அநீதியான உலகப் பொருட்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது உதாரணம் சொல்லிடுறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாயிண்ட். ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும் கொடுத்துருங்க. நீங்க 100 ரூபா கர்த்தர் கையில கொடுத்தா அந்த உண்மைங்கிறதுல இதுல ஒரு பாயிண்ட் வருது. அந்த 100 ரூபாயை யாருக்கு எவ்வளவு தரணுமோ அவங்களுக்கு அது போயிடணும். இல்லைன்னா உங்களை 1000க்கு அதிபதி ஆக்க மாட்டார். 100 தூக்கி பாக்கெட்டில் போட்டால் அடுத்த 100 வராது. புரியுதுங்களா? இதெல்லாம் நான் வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆசீர்வாத குளமாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாத ஏரியா இருக்கக்கூடாது, ஆசீர்வாத அண்டாவாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாத குண்டாவாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்கணும். உன் மூலியமாக ஆசீர்வாதம் பாஸ் பண்ணி மற்றவங்களுக்கு போகணும். நீ அப்படி ஒரு சேனலை தான் கர்த்தர் தொலைவிட்டு இருக்கிறார். வரதெல்லாம் தூக்கி 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 பாக்கெட்டில் போட்டு விடுங்க, காசு தேவையில்லை. உனக்கு நான் எவ்வளோ வேணால் தரேன், அதை பாஸ் பண்ணி விடு, மற்றவனுக்கு பாஸ் பண்ணி விடணும். அதை அப்படியே போட்டு தேக்கி வைக்கிறது அல்ல. நானே பிழைக்கணும், நான் என் குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படி இல்லை. மற்றவங்களுக்கு நீ கொடுக்க கொடுக்க இறக்கிற கிணறு சுரக்குங்கிறது எங்கள் ஊரில் ஒரு பழமொழி. நீ கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ ராயனுடையதே ராயனுக்கு கொடுத்துரு, தேவனுடையதே தேவனுக்கு கொடுத்துரு. இதில் ஒரு வெளிப்பாடு சொல்கிறேன், இது சப்ஜெக்ட் இல்லைனா வெளிப்பாடு. அப்போ அந்த தேவனுடைய இதை பற்றி பேசும்போது கர்த்தர் கேட்டார், இது எப்போ சொல்கிறாருன்னா, ஒரு காசு கொண்டாப்பா, இவன் ராயனுக்கு வரி செலுத்தலாமா வேண்டாமான்னு ஏசுனார்ட்ட கேட்டாங்க. அப்போ சொன்னார், ஒரு காசு கொண்டாங்க, அந்த காசில் பார்த்தா ராயனுடைய தலை இருக்கிறது. இப்போ சொன்னார், ராயனுடைய ராயனுக்கு தேவனுடையதை. இப்போ என்ன சொல்ல வரேன், காசுக்காரருடைய பலகையை தூக்கி போட்டாருன்னு சொல்கிறோம். அது என்ன அர்த்தம்னா, தேவனுடைய உண்டியில் காசு போடும்போது ராயன் சின்னம் பறித்த காசை போடக்கூடாதான், தேவனுடைய முகம் பறித்த காசு தான் போடணுமா. இந்த மணி சேஞ்சர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் இந்தியா மணி எப்படி மலேசியன் மணியாக மாற்றுறது போல, அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த ராயனுடைய காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு தகுந்ததான தேவனுடைய முகம் பறித்த காசை கொண்டு போய் உண்டியலில் போடுவாங்களாம். 2 விதமான காசு இருந்தது. அதை தான் கர்த்தர் சொன்னார், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையதை. இதில் ஒரு வெளிப்பாடு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இது சப்ஜெக்ட் இல்லை, இது வெளிப்பாடு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தான் காசு, நம்ம ஆண்டுடைய வரிகள் எடுத்துக்கொள்ளப்படுறது தான் தேவனுக்கு நம்ம காணிக்கையாக செலுத்துறது. இப்போ நம்ம மேலே ராயனுடைய மூஞ்சி இருந்துச்சுன்னா, பேயினுடைய சுபாவம் இருந்துச்சுன்னா, பிசாசனுடைய சுபாவம் இருந்துச்சுன்னா நம்ம மறுரூபப்பட முடியாது. புரியுதுங்களா? நம்ம ஆண்டுடைய வருகைக்குள்ளாக இந்த ராயனுடைய முகம் மறைந்து யாருடைய முகம் வரணும்?
தேவனுடைய முகம் வந்தால் தான் நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். வெளிப்பாடு புரியுதுங்களா? இன்னொரு வெளிப்பாடு இதோட சேர்ந்து சொல்லிடுறேன். உட்கார்ந்து வெள்ளியை போல புடமிடுவார், தங்கத்தை போல புடமிடுவார்னு இருக்குது ஆண்டவர். அப்போ இதை ஜாய்ஸ் மேர் அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, அது எப்படிங்க புடம் போகிறதுனா, அந்த தங்கத்தை புடம் போகிறது என்னென்னா தங்கத்தை உருக்குவாங்களாம். அந்த நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கலாம், இந்த மைசூர் பாக்கு எங்கள் அம்மா செய்யும். அதை இப்படி தொட்டு இழுத்தா கம்பி பதம்பாங்க, அப்படி இழுத்தா அந்த சக்கரை அப்படியே நூல் மாதிரி வரும். எங்கள் அம்மா அப்படி செஞ்சு பார்ப்பாங்க. அப்படி வந்தால் தான் அந்த பதம் வந்துருச்சுன்னா தான் அப்போ தான் மாவை கொட்டுவாங்க, மைசூர் பாக்கு செய்வாங்க. இப்போ தங்கத்துக்கு எப்படி பதம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதுவும் வெளிப்பாடு. இந்த தங்கத்துக்கு எப்படி பதம் அப்படின்னா, இவன் செய்யறனுடைய மூஞ்சி அதில் தெரியணுமா? ஏதாவது புரியுதா? அப்போ தான் தங்கம் பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமா. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்ம தான் தங்கம். நம்மளை புடம் போட்டுட்டு இருக்கிறாராம். நம்ம பதத்துக்கு வந்துட்டோமாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அவர் மூஞ்சி அதில் தெரியணும். அதுதான் பதம். அது வரைக்கும் நம்மளை புடம் போட்டுட்டு இருப்பாராம். அப்போ ராயனுடைய ராயனுக்கு செலுத்துங்க. சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தசமபாகம் அப்படிங்கிறது யாருக்குரியதோ அதுக்கு செஞ்சிடணும். காணிக்கை தெய்வத்துக்கு போக வேண்டிய காணிக்கை தெய்வத்துக்கு போயிடணும். டேக்ஸ் கட்ட வேண்டியதெல்லாம் டேக்ஸ் கட்டிடணும். ராயனுடைய ராயனுக்கு செலுத்துருங்க, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தி விடுங்கள். தசமபாகம் என்பது ஊழியக்காரனுக்கு தேவன் வைத்திருக்கிற சம்பளம். அப்படி வாச்சிருக்கீங்களா? எங்கேயாவது பைபிளில் வாச்சிருக்கீங்களா? கூலி அப்படின்னு போட்டிருக்காரு. நாளைக்கு வேணா டைம் தான் வாட்சி காட்டுறேன். அந்த நோட் பண்ணிக்கோங்க. என்னாகமத்தின் புத்தகம் 18:21 31 கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பட் ஐ அம் கிவிங் ஆல் திஸ் டு த Levites as their pay for their work அப்படிங்கிறார். அது பேங்கிறார். 31 because it is your wages for your service in the tent. அப்போ சம்பளங்கிறாரு, கூலிங்கிறார். தசமபாகத்தை சம்பளங்கிறாரு, கூலிங்கிறார். ஆக இதெல்லாம் ராயனுக்குரியது, இதெல்லாம் தேவனுக்குரியதுன்னா தேவனிடத்தில் கொடுத்து விட வேண்டும். பண விஷயத்தில் நம்ம உண்மையாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் பணக்காரனாகிறதுக்கு வேறொரு வழியெல்லாம் கர்த்தர் வைக்கல. அவருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதமும், கீழ்ப்படியாவிட்டால் சாபமும் வரும். இதுதான் அவருடைய ஃபார்முலா. ஆகவே நம்ம பண விஷயத்தில் நம்ம உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிடறேன். லூக்கா 16:12 இஃப் யூ ஹேவ் நாட் பீன் ஃபெய்த்ஃபுல் வித் வாட் பிலாங்ஸ் டு சம்ஒன் எல்ஸ் அப்படிங்கிறார். பிறனுடைய விஷயத்துல உண்மையா இராவிட்டால் உன்னை நம்பி யாரு மெய்ப்பொருளை கொடுப்பார் மறுபடியும் கேட்கிறார். பிறனுடைய விஷயத்துல உண்மை அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன், கவனிங்க. பிறனுடைய விஷயத்துல உண்மை, சின்ன தாட்டு தான். அந்த பிறனுடைய விஷயத்துல உண்மையா இருந்தா என்ன அப்படின்னா என்னங்க சார் அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, நீ வழியில போயிட்டு இருக்கும்போது உன்னுடைய எதிரியோட ஆடு, ஒரு இடத்துல சகோதரனுடைய ஆடுங்கிறாரு, இன்னொரு இடத்துல எதிரினுடைய ஆடுங்கிறாரு. எதிரினுடைய ஆடு குழியில விழுந்து கிடந்தா நீ என்ன செய்வான்னு கேட்கிறாரு. அல்லது விழுந்துருச்சு, நீ என்ன செய்வான்னு கேட்கிறாரு. என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஒளிஞ்சான்டா, நேற்று என்னை திட்டுனா அன்னைக்கு பார் அவன் ஆடு சாகுது பார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு அப்படி இல்லை, அவனோட நீ அந்த ஆட்டை தூக்கி எடுத்து கட்டி பிடிச்சி வழி தப்பி போவதை காண்பாயானால் அதை நீ காணாதவன் போல் செல்லாமல் அந்த ஆட்டை எடுத்து கட்டி வை. உனக்கு வீடு தெரிஞ்சா வீடு தெரியாட்ட அவன் வந்து கேட்கும்போது ஆட்டை கொண்டு போய் கொடுத்துரு. அவன் சத்ருவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீ உண்மையா இரு. பிறனுடைய விஷயத்துல உண்மையா இரு. பிறனுடைய விஷயத்துல உண்மையா இரு என்று கர்த்தர் சொன்னார். இதை நான் ஸ்பிரிச்சுவலாக இன்டர்பிரேட் பண்ணி நான் முடிச்சிடுறேன். அது என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் பவுல் கேட்குறாரு, போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறதே கர்த்தர் மாட்டுக்காகத்தான் கவலையாக இருக்கிறாரோ? பவுல் கேட்குறாரு. என்ன அழகாக கேட்குறாரு பாரியா. போர் அடிக்கிற மாட்டை வாயை கட்டாதன்னு இது சொல்கிறது தான் கர்த்தர் பரலோகத்துல இறங்கி வந்தாரா? மாட்டுக்காகத்தான் கர்த்தர் கவலைப்படுறாரா? சொல்லுங்க. இல்லையா, ஊழியக்காரனாகிய எங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. நாங்கள் போர் அடிக்கிறோம், எங்கள் வாயை கட்டிட்டு நீ தின்னுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்னேன்னு அவர் எழுதிட்டு போறாரு. இப்போ நான் என்ன சொல்றேன், அவர் பவுல் சொல்றாரு, இது நமக்காகவே எழுதியிருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ இந்த ஆடு மாடு இதெல்லாம் உதாரணத்தை சொல்லி நம்ம கிட்ட புரிய வைக்கிறார். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்போ பாருங்க, ஆடு வழி தப்பி போவதை காண்பாயானால், இதெல்லாம் ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு காரியத்துக்காக கர்த்தர் அதை கொண்டு வராரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிற பாயிண்ட் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாக்கோபுல கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு, நீ புதுசா பாவம் பண்ண வேண்டாம். ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாம போயிட்டா அது பாவம். ரோட்ல நீ போயிட்டு இருக்கும்போது ஒரு முள்ளு கிடக்குது, பரவாயில்ல நேரம் ஆச்சுன்னு வேகமா போனா அது பாவங்கிறார். அது இன்னொருத்தங்கால குத்துமே. நான் உண்மையிலே சொல்றேன், நான் பாம்பு அடிக்க மாட்டேன், தேல் அடிக்க மாட்டேன், ஒரு முள்ளை கூட வெட்ட மாட்டேன். அப்படி ஒரு பேய் எனக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா பாவம். அதுக்கு ஒரு எறும்பு கூட சாவடிக்க மாட்டேன். என்னை எறும்பு கடிச்சா இன்னைக்கும் சொல்றாங்க, அந்த எறும்பு அழுங்காம எடுத்து வெளியே விடுவேன் ஆசைப்படுறவன், அப்படித்தான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஒரு எறும்பு கடிக்கட்டும், நம்ம பாருங்க அந்த குரூப்பையே பிடிச்சி நசுக்குவான் தமிழ்நாட்டுக்காரன். இப்படியே தைப்பாங்க. அத்தனை எறும்பு காலி. அதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு, அப்படி நான் யோசிக்கிறேன், அதுக்கு ஒரு கவலை இருந்தால் அது ஏன் அந்த வாழ்க்கையை போய் நாசம் பண்ணுறீங்க? உனக்கு கடிச்சது ஒன்று, அதை கண்டுபிடிச்சி அமுக்கிறது உனக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை, யோக்கியது இல்லை, கிருபை இல்லை, வல்லம் இல்லை, வரம் இல்லை, எல்லா எருமையும் போட்டு சாவடிக்கிறியே.
சரி சாவடிச்சு விட்டேன். இதே போல கவனிங்க, இந்த என்ன பேசி இந்த காரியங்களை போல எதை பேசியிருந்தேன் கடைசி பாயிண்ட் போறானே சொல்லுங்க. ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தா லைன் மாறிடுச்சு அப்படியே. இப்போ கடைசி எந்த பாயிண்ட் பேசிட்டு இருந்தேன் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி பாயிண்ட்டுக்கு வாங்களேன். எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்? கடைசி பாயிண்ட் இந்த எந்த கருத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்? அந்த ஆடு கதையை பேசி ஆட்டுலேருந்து வந்துடுறேன், திரும்பி வந்துடும். இந்த ஆடு விஷயத்தில் நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த ஆடுக்காக எதுக்காக கர்த்தர் சொன்னார்னு கேட்டுக்கோங்களேன். இப்போ இந்த ஆடு வழி தப்பி போவதை காண்பாயானால் நீ காணாதவன் போல செல்லக்கூடாது. எப்படி போகக்கூடாது? காணாதவன் போல செல்லக்கூடாது. இப்போ நான் அந்த ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரேஷன் வரேன் பாருங்க. இப்போ ஒரு நன்மை செய்ய அது வந்தேன். ஒருத்தர் நன்மை செய்ய அறிந்தவனா இன்னும் செய்யாமல் போனால் பாவம், முள்ளு கடந்தால் எடுத்துட்டு போடாது பாவம்னு சொல்லிட்டேன்ல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படாமல் சாகுது, ரட்சிக்கப்படாமல் இருக்குது. ஒரு ஆட்டை தூக்கி விடாட்டியே பாவம்னு சொல்கிறாரு. ஒரு ஆடு வழி தப்பி போவதை காண்பாயானால் நீ என்ன செய்யணும்? காணாதவன் போல் செல்லக்கூடாதுங்கிறார்ல. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களுடைய ஃப்ரெண்டு, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி கர்த்தர் பாஸ்டர் பால் முருகேசு கிட்ட கணக்கு கேட்க மாட்டார். என் கேள்வி புரியுதா? இப்போ இதை சொல்லிட்டு போகிறேனே, உங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்படி ஒரு ஆடு விழுந்து கிடக்கும்போது, உங்கள் வீடு செரடாங்கில் இருக்குது, பாஸ்டருடைய வீடு தூரத்தில் இருக்குது, என்னது கிளாங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளாங்கில் இருக்கக்கூடிய பாஸ்டர் இந்த ஆட்டை ஏன் தூக்கிலன்னு கேட்பாரா? உன் வீட்டுக்கு முன்னாடி விழுந்துருக்குது, நீ தானே பார்க்குற, நீ தானே தூக்கி விடணும். புரியுதுங்களா? அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு சத்தியம் யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பாஸ்டர் பால்கிட்ட கணக்கு கேட்க மாட்டார், உங்ககிட்ட தான் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஏன் ஒரு ஆடு கீழே விழுற தூக்கி விடாட்டி பாவம்னா ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகுதுயா, நரகத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க. அதை யாருங்க தூக்கி விடுவா சொல்லுங்க? அது யார் தூக்கி விடுவா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் விசுவாசிகள் பண்ணுற பெரிய பாவம் என்ன தெரியுமா? இந்த வாயை திறந்து சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கிறீங்களே, அது மகா பெரிய பாவம். நீங்கள் வாயை திறக்காட்டாலும் பரவாயில்ல, அவன் தலைவலின்னு சொல்லும்போது டாக்டர் கீதா கிட்ட போ சூப்பராக போய்டும் சொல்லலாமா? ஆண்டவரை பற்றி 2 வார்த்தை சொல்லி ஒரு ஜெபம் அனுப்பக்கூடாதா? அப்புறமே சொல்ல டாக்டர் கிட்ட போன்னு கட்டின்னு சொன்னோன்னே நீ அந்த டாக்டர்கிட்ட போனியா இல்லையா? இதுதான் பேசுகிறோம். அங்கேயாவது சுவிசேஷம் சொல்லக்கூடாதா? சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சொல்லுங்கள். பிறனுடைய விஷயத்தில் உண்மையாக இருங்க. ஆடு கீழே விழுந்தால் அப்படியே போயிடக்கூடாது, அதை தூக்கி எடுக்கணும். நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தால் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிறனுடைய விஷயத்தில், மற்றனுடைய ஆட்டில், மற்றனுடைய மாட்டில், மற்றனுடைய மனைவி விஷயத்தில், மற்றனுடைய பொருள் விஷயத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடலாம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் இல்லை. நல்ல ஆளுக்கு ஒரு வார்த்தை போதும். உண்மையாக இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இதுதான். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு செய்தி இல்லை. நீங்கள் உண்மையாக இருங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கவலை இல்லை, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கிறது பிரச்சனை இல்லை. நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ என்ன வேலை செய்கிறீங்கிறது பிரச்சனை இல்லை, நீ உண்மையாக இருக்கிறாங்கிறது தான் கர்த்தருக்கு பிரச்சனை. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே, உங்களோடு கர்த்தர் பேசியிருந்தார்னா செட்ரைட் ஆகுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. பல காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றே தீருவான். உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம கர்த்தர்கிட்ட உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி, ஆண்டவரே நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்திருச்சு நிற்போமா சிறிது நேரம்? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் எழுந்திருச்சு நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.